अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। पशक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. வர்ண தர்மங்களை சொன்னார் 8வது அத்தியாயத்துல 3வது அம்சத்துல. இப்போ ஆசிரம தர்மங்களை ஒருவர் சகர மகாராஜாவுக்கு சொல்றார். அவன் ஏற்கனவே வர்ணாசிரம தர்மங்களை சொல்லணும்னு கேட்டுண்டான். அதுக்காக ஒரு 20 ஸ்லோகத்துல ஆசிரம தர்மங்களை சொல்லி வர்ண தர்மங்களை சொல்லி மேல ஒரு 30 ஸ்லோகத்துல தனி அத்தியாயமா ஒரு ஆசிரம தர்மங்களை பத்தி சொல்ல போறார். ஆசிரமங்கள் அப்படின்னா பிரம்மச்சரியாசிரமம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்ங்கிறதான 4 ஆசிரமங்கள். இந்த 4 ஆசிரமங்களுக்கும்னு விதிக்கப்பட்டதான கர்மாக்கள் இருக்கு. அவைகளை அவசிய கர்த்தவியங்களை நிச்சயமா பண்ணியே ஆகணும். ஆக்ஞா கைங்கரியங்கள்னு பெயர். அவைகளையெல்லாம் அவசியமா பண்ணி ஆகணும். அனுஜ்ஞா கைங்கரியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகளை யாவத் சக்தி தேகபாதை இல்லாம இதர காரியோபரோதங்கள் இல்லாம அனுஜ்ஞா கைங்கரியங்களை பண்ணலாம்னு இருக்கு. ஆக ஆசிரமங்களிலே பிரம்மச்சரியாதிகளிலே அனுஷ்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எவைகள் அப்படிங்கிறத கேட்டதுக்கு பதிலாக இந்த 9வது அத்தியாயம் 33 ஸ்லோகங்கள் உடைத்தது. அதுல ஒருவர் காண்பிக்கிறார் சகரருக்கு அப்படின்னு பராசர மகர்ஷி மைத்ரேயருக்கு சொல்லிட்டு இருக்கார். அத நவமோऽध्यायः ஔர்வ உவாச பாலः கிருதோபநயனோ வேதாஹரண தத்பரः குருகேஹே வசேத்பூப பிரம்மச்சாரி சமீஹிதா. ஒரு குழந்தை கிருதோபநயனஹா பாலஹா கிருதோபநயனஹான்னு இருக்கு. அதனால உபநயனத்தை அந்த பாலத்துவாவஸ்தையிலேயே பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு 7-8 வயசு வரைக்கும் அவன் பாலன்னு சொல்லப்படுறான். அதுக்கப்புறமா அவன் குமாரன் ஆயிடுவான். அதுக்கப்புறமா அவன் யுவாவாயிடுவான். அதுக்கப்புறமா அவன் கடைசியில 60 வயசு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் ஸ்தவிரன், வயசானவனா ஆயிடுவான். உபநயனம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பண்ணிக்கிறோம்னு பண்ணலாமா அப்படின்னா அது கூடாதுங்கிறத எப்படி காண்பிக்கிறார்? பாலஹா பாலத்துவம் அவனை விட்டு போகாத பொழுதே, அவனுக்கு பாலத்துவம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய வேளையிலேயே, அதுக்குதான் நாம கர்ப்பாஷ்டமம் அப்படின்னு கர்ப்பத்துல ஒரு 9 மாசம் 10 மாசம் இருக்கானே அதை ஒரு வருஷம்னு கணக்கு பண்ணிட்டோமானால் அவனுடைய 7வது வயசுல உபநயன கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதா இருக்கு. அதனால பாலகிருதோபநயனஹான்னு அந்த முதல் பதமே உபநயனத்துக்கான காலம் பையனுக்கு பாலத்வாபகமாத் பூர்வம், பாலத்துவம் போய்விடுவதற்கு முன்னாடியே பண்ணணும்னு இருக்கு.
எதுக்கு அந்த உபநயன கல்யாணம், அத குழந்தைகளுக்கு கல்யாணம்னு சொல்றதுனால அப்படியே வந்துட்டு இருக்கு. எதற்கு அந்த உபநயனம் பண்ணணும் அப்படின்னார். முக்கியமானது என்னன்னார், பிராமணேன நிஷ்காரணேன, பிராமணனால காரணம் எதுவுமே இல்லாமல் ஷடங்கோ வேதோ ஜ்ஞேயா அத்தியேயஸ்ச, 4 வேதங்களும் 6 அங்கங்களும் அத்தியனம் பண்ணியாகணும். அதற்கு அர்த்தங்களையும் அறிஞ்சுண்டாகணும். இப்போ இந்த காலத்துல ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சதுன்னா அந்த பசங்களை என்னமோ டியூஷன், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு டியூஷன் அனுப்புறா. அதை தவிர அதுக்கு ஒரு மியூசிக் கிளாஸ் உண்டு, அதுக்கு ஒரு என்ன அந்த மேத்தமேட்டிக்ஸ் சுலபமா வரணுங்கிறதுக்கு அது ஏதோ ஒரு கிளாஸ் ஒண்ணு, அந்த மணி எல்லாம் வச்சிருக்குமே, அது ஏதோ ஒரு கிளாஸுக்கு அனுப்புறா. அதுக்கப்புறமா இன்னும் இந்த மாதிரி சம்ஸ்கிருதம் ஹிந்தி இவைகளை அனுப்புறா. இவைகளோட கூட இன்னும் என்னென்ன இப்ப இந்த காலத்துல எல்லாம் கோச்சிங் அந்த கிரிக்கெட்டுக்கு, அது இதுக்கு, ஸ்விம்மிங்க்கு, கராத்தேக்கு, இதுக்கெல்லாம் அனுப்புறோம் இல்லையோ. இதுக்கெல்லாம் எப்படியோ அந்த குழந்தையினுடையதான காலத்துல அது எப்படியோ அதை சுருக்கி இறுக்கி ஏதோ ஒண்ணு பண்ணி வாரத்துல 2 நாள் இது, வாரத்துல 2 நாள் அது, வாரத்துல 2 நாள் இது, அந்த குழந்தைய போட்டு பிழிஞ்சி எடுத்து அதுக்கு வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டாம என்னென்னமோ பண்றோமோ இல்லையோ. இது எல்லாமே அனுஜைகள். இதெல்லாம் தெரிஞ்சுக்காட்டா ஒன்னும் வாழ்க்கையில ஒன்னும் தோஷம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அந்த நாள்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, உபநயனம் அவனுக்கு 7 வயசுல ஆகிறது. அதுக்கப்புறமா அந்த உபநயனம் ஆன பிறகு முதல் வரக்கூடியதான அந்த உபாகர்மா, அதாவது தலை ஆவணிய விட்டம்ங்கிறோம், அது வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் சந்தையெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம்தான் அவன் சந்தைக்கு உட்காரணும். அந்த பையனை ஒரு 8 வயசு இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த சமயத்துல அப்பாவுக்கே திறமை இருந்ததுன்னா, தாத்தா இருந்தாருன்னா, அவாத்துல வேதாத்தியனம் பண்ணவாள் இருந்தாள், ஆனால் அவாத்துல அவளே சொல்லி கொடுக்குறா. இல்லையானா அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான வேதாத்தியாயி யாராவது இருந்தா சொல்லி கொடுக்குறா. இல்லையானா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பாடசாலையில சேர்க்கிறா. இந்த மாதிரி அதுக்கு அத்தியனம் ஆகிறது. அந்த அத்தியனம் மூலம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறமா கிரமாந்தம். அந்த மூலத்தை ஒரு பஞ்சாஷத் அப்படின்னா 50 பதங்கள். ஒரு பஞ்சாஷத்தை தான் நாம தமிழ்ல பஞ்சாதிங்கிறோம். இது நாம சொல்லல, பட்டரே தன்னுடைய அந்த நம்பாடுவானோட கூட, பிரம்மராட்சஸ் நம்பாடுவானுடையதான சரித்திரத்துல ஒரு பஞ்சாதி சொல்லி பிழைத்து போகலாம் என்றால்ங்கிறார். ஒரு பஞ்சாதிங்கிற பத பிரயோகம் அவரே பண்ணியிருக்கார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அந்த பஞ்சாதி அப்படிங்கிறது இருக்கு. அது என்னதுன்னா பஞ்சாஷத் அப்படிங்கிறதுனுடையதான திரிபு. பஞ்சாஷத்னா 50 பதங்களை கொண்டது ஒரு பஞ்சாஷத். தமிழ்ல பஞ்சாதிங்கிறோம். அதுல 50 பதம் இருக்கும். சாதாரணமா சில சமயம் குறைஞ்சிருக்கும், சில சமயம் அதிகமா கூட இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான பஞ்சாஷத்துகள், இந்த பஞ்சாஷத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள என்னென்ன பதங்கள் இருக்கு. மம நாம பிரதமம் ஜாத வேதா அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் மூலம் அப்படியே போறது. மம நாம பிரதமம் ஜாத வேத பிதா மாதா ச தத துரியதக்ரே அப்படின்னு இருக்கு. இது மூலம். மம நாம பிரதமம் ஜாத வேதா, இதெல்லாம் தனித்தனி பதங்கள். அது ஸ்வரத்தோட சொல்லி கொடுப்பா. மூலம் ஆன பிறகு அதனுடைய பதம் சொல்லி கொடுப்பா. மம நாம பிரதமம் ஜாத வேதா அப்படிங்கிறதாக பிரிச்சு சொல்றா அந்த அந்த பதங்கள். அப்ப அந்த பஞ்சாஷத்துல இருக்கிற 50 பதங்கள் என்னன்னு தெரியும். இதுக்கு பெயர் மூலத்துக்கு அப்புறமா பதம். இப்ப பதம் ஆயின்னு இருக்கு அப்படின்வா. அதுக்கப்புறமா இந்த 2 பதங்களை சேர்த்து சொல்றது. இப்ப காஞ்சிபுரம் முதலியதான ஊர்கள்ல எல்லாம் அதுதான் பின்னாடி வேத பாராயண கோஷ்டியில மம நாம பிரதமம் பிரதமஞ்சாத வேதா அப்படின்னு ஏபி பிசி சிடி அப்படின்னு ஓடிண்டே இருக்கும். அந்த 50 பதங்கள் அதுக்கப்புறமா அடுத்த பஞ்சாஷத்தோட கூட இப்படி சேர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஏபி பிசி சிடி டிஇ அப்படி போகும். இதுதான் கிரமம்னு பெயர். இப்போ
மம நாம பிரதமம் ஜாத வேத பிதா மாதா ச தததுர்யதக்ரே தத்துவம் விபிருஹின்னு வேத மூலத்துல போகிறது. அந்த மூலத்தை முதல்ல கத்துக்கிறதுக்கு அவன் 7 காண்டம், அதுக்கப்புறமா அஷ்டகம், அதுக்கப்புறமா அருண காட்டகம், அதுக்கப்புறமா காட்டு பிரஷ்னம். அது காட்டு பிரஷ்னமும் இதுலயே வந்துடும். அதை தவிரவே இருக்கக்கூடியதான இந்த கல்யாண உபதில மந்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரியானதான மந்திரங்கள் இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி சேர்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல இருந்து 7 வருஷம் சாதாரணமா, அதுக்கு இன்னும் குறைச்சு கூட பண்ணுவாளோன்னுவோம், அப்படி சாதாரணமா சொல்ல. அதுலயே கொஞ்சம் அந்த பையனுக்கு நன்னா மூலத்தை அவன் கீழே போட்டு வச்சுருவான். அவன் வாத்தியாரே கூடவே இருந்து சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு இவர் இஷே த்வா ஊர்ஜே த்வா வாயவா ஸ்தா உபாயவா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்பா பதங்களை. இந்த பதங்கள் அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுடுத்துன்னா கிரமம் தனியா சந்த சொல்லாட்டா கூட அவளுக்கு தெரிஞ்சிடும். இஷே த்வா சோர்ஜே அப்படின்னு ABBCCDங்கிறதெல்லாம் சேர்த்துன்னு போக தெரியும். சில இடங்கள்ல அதுக்கு சந்தையும் சொல்லி கொடுத்தாளானா அதோட நம்ம பெரியவாள்லாம் கிரமாந்தம் தான் பிரதானமா பண்றது. அப்போ இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகிறதுன்னு வச்சுப்போம். பையனுக்கு 8 வயசுல ஆரம்பிச்சது 16 வயசுல இது முடிஞ்சிடும். ஆனா இது மாத்திரம் இல்ல, அதுக்கு நடுவுலயே கீழேயே ராமாயண சங்கிரகம் அப்படிங்கிறதா கொஞ்சம் போற சம்ஸ்கிருதம் வேண்டும் அப்படிங்கிறதுனால சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியதான அந்த தாத்து பாடங்கள், அதே மாதிரி சப்தங்கள், அதே மாதிரி குட்டி குட்டி கிரந்தங்கள், அதுக்கப்புறமா சில கிரந்தங்கள் அவைகளை எல்லாம் சொல்லி கொடுக்குற வழக்கம். இது கொஞ்சம் போறோம் சம்ஸ்கிருதமும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுக்குள்ள அவன் முதல்ல தன்னுடைய வேதத்தை தான் சுவாத்தியாயோத்யேதவ்யா அத்தியேதவ்யா, முதல்ல அவனுடையதான வேதம் என்னவோ அதை பண்ணிக்கணும். அப்ப ஒரு 16 வயசுக்குள்ள கொஞ்சம் போறோம் உபயுக்த அளவுல சம்ஸ்கிருதமும் இந்த வேத பாகம் அவனுடைய வேத பாகமும் அவனுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா சில அந்த நாள்ல அது ஏன் சொல்றது ரொம்ப பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா மற்ற வேத பாகங்களை அத்தியன பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதான்னு தன்னுடைய வேதத்தை அதற்குரியதான சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் கல்பசூத்திரம்ங்கிறதானவைகளோட கூட சேர்த்து அவன் படிக்கணும். இதுக்காகத்தான் 6 மாசம் நம்ம ஆவணி விட்டம் பண்றோமே, அந்த அது ஆடி கடைசியிலேயோ ஆவணியிலேயோ வரும் பாருங்கோ, அந்த பௌர்ணமியில ஆரம்பிச்சு தை மாச பௌர்ணமி கிட்டத்தட்ட அந்த இடத்து வரைக்கும் அந்த ஒரு 6 மாசம் அவன் வேத அத்தியனம் மூலாத்தியனம் பண்ணணும். அதுக்கப்புறமா தைஷ்யாம் பௌர்ணமாசியம் காத்தால காமோகார்ஷி ஜபம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அது என்னன்னா நாம எப்படி ஆனாலும் ஆவணி அவிட்டம்னு ஒண்ணு பண்றோமோ ஆவணி மாசத்தினுடையதான பௌர்ணமியில, அந்த மாதிரி தை மாசத்து பௌர்ணமியில அத்தியாய உற்சர்ஜனம் அப்படின்னு அந்த வருஷத்திற்கான வேத படிப்பு அப்படிங்கிறது மூலத்தை படிக்கிறத விட்டுடுவான். அதுக்கு ஒரு கிரமம், ஒரு கர்ம கிரமம் இருந்திருக்கு, எப்படி நம்ம ஆவணி அவிட்டம் பண்றோமோ அந்த மாதிரி. ஆனா அது ரொம்ப நாளா அது விட்டு போயிடுது. அதனாலதான் தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அந்த தை மாசத்து பௌர்ணமியில நாம அத்தியாய உற்சர்ஜனம் பண்ணி இருக்கணும். அதை நாம வேதாத்தியனம் பண்ணறத நிறுத்தி இருக்கணும். அதை நிறுத்தாத காரணத்தினால ஏன் நிறுத்தல, சீக்கிரம் வேதத்தை படிச்சு முடிச்சிடணும்ங்கிற ஒரு ஆத்திரம், ஆங்காரம், அதிகமானதான துறை அப்படிங்கிற காரணத்தினால ஏன் பக்கத்தாட்டுக்காரன் முடிச்சுட்டோம் நாம முடிக்கலையே அப்படிங்கறதெல்லாம் பொறாமை போட்டி எல்லாம் வருமா. அதனால அந்த இடத்துல காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் இதெல்லாம் நான் அந்த படிக்க வேண்டாத காலத்திலேயும் படிச்சதுக்கான காரணம் என்னுடைய காமம், பேராசை, மன்யு பொறாம, ஆத்திரம் அப்படிங்கிறதுனால காமோகார்ஷீத் அந்த சமயத்துல விட்டு இருக்கணும். அதை நாம விடாம தை மாசத்தினுடையதான பௌர்ணமியில இருந்து ஆடி மாச பௌர்ணமி அல்லது ஆவணி மாச பௌர்ணமி பர்யந்தம் நாம வேதாத்தியனத்துக்கு அனத்தியாய காலம், அந்த சமயத்துல கூட சேவிச்சுட்டோமே, அதை வேதாத்தியனத்தை பண்ணிட்டோமேங்கிறதுக்காக பிராயஷ்சித்தமா அதை பண்றோம். அப்போ அந்த 6 மாசம், அந்த பழைய நாள்ல அந்த 6 மாசம் என்ன பண்ணுவா வேதத்துக்கு அனத்தியனமான காலத்துல அப்படின்னா, எப்படியானா நம்ம ஆழ்வார் பிரபந்தங்களுக்கெல்லாம் அனத்தியன காலம்னு கார்த்திகை ஆன உடனே
நாம கூடத்தாழ்வான் திருநக்ஷத்திர பர்யந்தம் அந்த சமயத்துல தேசிக பிரபந்தம் சொல்றது, இதர கிரந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்றதுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி அந்த சமயத்துல அந்த வேத பாகத்தினுடையதான அங்கங்களை சேவிக்கிறது, சிக்ஷா வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், ஜோதிஷம், வியாக்கரணம், இது கல்பசூத்திரம் அப்படிங்கிறதானவற்றை எல்லாம் குருமுகமா அத்தியனம் பண்ணறது அப்படின்னு வச்சுட்டு இருந்தா. அப்போ ஒரு 6 மாசம் வேத பாகம், அதனுடைய அர்த்தத்தை இன்னொரு 6 மாச பாகம், அப்படி அவ ஒரு 8 வருஷத்துக்குள்ள ஒரு மாதிரி அவ முடிக்கிறாள் அப்படின்னு சொன்னா. இதம்பரமா இருக்கணுமா, அதுலயே ஒன்றிய மனஸ்தனா இருக்கணுமா, அந்த மாதிரி இருந்தா முடிச்சான்னா ஒரு 16 வயசுல முடிஞ்சிடும். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் போறோம் அவனுக்கு வந்துடும். அதுக்கு நடுவுல 16 வயசுக்கு மேல அவன் இதர வேதங்களை எல்லாம் அத்தியனம் பண்ணுவான், சாம சாக்கைய அத்தியனம் பண்ணுவான், அதுக்கப்புறமா ருக்வேதத்தை அத்தியனம் பண்ணுவான். அப்படி யாரெல்லாம் 2 வேதத்தை அத்தியனம் பண்ணாலோ அவ த்விவேதி அப்படின்னும், திரிவேதின்னு 3 வேதத்தை அத்தியனம் பண்ணவாளையும், அதர்வணம் உள்பட இருந்தா அவ சதுர்வேதின்னு சொல்ற வழக்கம். அது யாரோ இந்த காலத்துல நாம வட இந்தியால போனா நிறைய பேர் த்விவேதிங்கிற பேர்ல இருக்கா, நிறைய பேர் திரிவேதின்னு இருக்கா. எப்படியானால் ஒருத்தர் யாகம் பண்ணா அவ வம்சத்துல வந்தவ எல்லாருமே சோமயாஜிகள் அப்படின்னு ஆயிடுறாளோ, அந்த மாதிரி அவ எல்லாருமே த்விவேதிகள்னு ஆயிடுறா, திரிவேதிகள்னு ஆயிடுறா. இது ஒரு கால விசேஷத்துல இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். வேதாத்தியனம் அதுகளுக்கெல்லாம் பண்றதுக்கு ஒரு 5-5 வருஷம் வச்சாக்க ஒரு 28 வயசுக்குள்ள 3 வேதத்தை அவ அத்தியனம் பண்ணிட முடியும். அது தவிர ஒரு மந்திரங்கள் இங்க இருக்கிற மாதிரி தான் அதுலயும் கொஞ்சம் போறோம், அதுல பிரவருத்தி வந்துடுத்துன்னா வந்துடும். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி காரணம் ஏதும் இல்லாமல் இந்த காலத்துல ஏண்டா படிக்கிற அப்படின்னா, ஸ்கூல் படிச்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் எனக்கு பைசா கிடைக்கும், பைசா கிடைச்சாதான் கல்யாணமானது ஆகும், கல்யாணமானாதான் குடும்பத்தை நாம பரிபோஷிக்க முடியும். எப்படி எல்லாத்துக்கும் இதை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை படிக்காத, வேதத்தை நீ அத்தியனம் பண்ணதுங்கிறது பிராமணத்துவத்தை நீ பண்ணணும். அதனால பிராமணேன நிஷ்காரணேன, எந்த காரணமும் இல்லாமல் அவன் வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகு பாருங்க. ஏன்னா நமக்கு கூட அந்த வேதாத்தியனத்தை பண்ணறதான காரியம் இல்லைன்னா இன்னொருத்தம் பண்ணிட்டானோ குய்யோமையோன்னு நாம பண்ண மாட்டோம். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது நம்மளுக்குன்னு இருக்கக்கூடியது, அதை நாம படிக்க மாட்டோம். ஆனா இன்னொருத்தன் யாராவது படிச்சு அந்த முஸ்லீம் எல்லாம் வந்துட்டான் அப்படின்னு இருப்போம். அவன் படிக்கிறான் வர்றான். கேரளால பாத்தீங்களான்னா நிறைய பேர் முஸ்லீம் இருக்கா, சம்ஸ்கிருதம் படிக்கிறா, கிறிஸ்டியன்ஸ் படிக்கிறா, அவ அதை ஒரு மொழியா நினைச்சுட்டு படிக்கிறா. அது இருக்கக்கூடிய சில அம்சங்கள் எல்லாம் நாம எல்லா பாஷையிலையும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே எடுத்துக்கிறோமா? அந்த நாள்ல ரிஷிகள் சொன்னது, அந்த நாள்ல ஆழ்வார்கள் ஸ்தோத்திரங்கள்ல ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே நாம் கண்ண மூடின்னு ஒத்துட்டுற முடியறதா? இந்த காலத்துல சில விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு மனசு கேள்வி கேட்கறது, அந்த மாதிரி ஒரு மொழியில பல விதமானதான கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கும். காலானுகுணமா சொல்லப்பட்டது, அவைகளை நாம வேணா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனா நாம எதையுமே பண்றது இல்லை. வேதாத்தியனமா மொத்தமா விட்டாயிடுது, சம்ஸ்கிருதமா அதுக்கு மேல விட்டாயிடுது. ஆனா நான் பிராமணன் அப்படின்னு ஒரே ஒரு தோல்ல பூணல் தொங்கின்னு இருக்கிற காரணத்தினால மாத்திரம், அல்லது நான் அந்த பிராமண குலத்துல பிறந்ததுனால மாத்திரம் சந்தி கிடையாது, சாவித்திரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வேதாத்தியனம் கிடையாது, வேதாத்தியனம் பண்ணவாளை ஆதரிக்கிறது கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவாளை சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு ஐயோ அதை படிச்சா என்ன வேலை கிடைக்கும்னு எல்லாத்துக்குமே நாம இந்த மாதிரி இருந்துட்டு, ஆனா யாராவது இதரால் அதுங்கிட்ட வந்துட்டாளானா குய்யோ முய்யோன்னு கத்துறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? நானும் பண்ண மாட்டேன், இதுக்கவனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இது ரொம்பவும் துஷ்டத்தனமானதான, ரொம்பவும் கண்டியமானதான ஒரு போக்கு. அந்த போக்கு இருந்து இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு நாமும் இந்த நிலையில இருக்கோம். அடியன் போற இடங்கள் எல்லாம் சொல்றேன், அடியன் சம்ஸ்கிருதம் வாசிச்சுட்டேங்கிறதுனால சொல்லல, வேதாத்தியனம் கொஞ்சம் போறம் பண்ணியிருக்கேங்கிறதுனால சொல்லல, இது பிராமணனுக்கு விகிதம்ங்கிறதுனால சொல்றேன். ஒருவேளை வேதாத்தியனத்தை அடியேன் பண்ணாம இருந்தாலும், சம்ஸ்கிருதத்தை வாசிக்காமல் இருந்தாலும், இந்த குலத்துல பிராமண குலத்துல இப்படி பிறந்திருக்கோமானால், இப்படி நாம வேதாத்தியனம் பண்ணாமல் இருக்கோமேங்கிறதுக்காக அந்த தவறு, அந்த தோஷம் அடியேன் பேரிலேயும், அடியேனை படிக்க வைக்காமல் இருந்திருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தவர்கள் பேரிலேயும் வரும். அதனால அவசியமா இன்னும் கூட சொல்லியிருக்கு, ஒருத்தன் அப்பா வேதாத்தியனம் பண்ணியிருக்கான், பையன் வேதாத்தியனம் பண்ணல, பையனை வேற ஏதோ இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கான். இப்படி ஒரு சினாரியோ நிறைய பேரை பாக்குறோம். என்னமோ அந்த காலத்துல பாடசாலையில உட்காந்து என்னமோ இருந்தோம், நீயாவது நல்லபடியா இருடா அப்படிங்கிறார் அப்பா. இது ஒண்ணு. இன்னொருத்தன் அப்பா வேதாத்தியனம் பண்ணி இருக்கல, பையனை வேதாத்தியனத்துல அனுப்பி இருக்கான், பையன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கான்.
இது ரெண்டுத்துல எது சிறந்தது வசதி அப்படின்னார். தான் பண்ணலைன்னா கூட பையனை வேதாத்தியனத்திற்கு அனுப்பினவன் அவன் ரொம்ப வசத்தின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால அடியேன் இப்ப சொல்லக்கூடியதான இந்த இதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 30-40 பேரோ இல்ல நாளைக்கு கேட்கக்கூடிய அவ எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. ஆனா நம்ம ஆசிரம தர்மம்னு சொல்ற மாதிரி வர்ண தர்மத்துல பிராமண தர்மத்துல அவசியமா பண்ணப்பட வேண்டியதானது வேத பாலனம், வேத ரக்ஷணம், வேத ஆதராக, சம்ஸ்கிருத பரிபாலனம். நாம ஒண்ணும் சேவையை பண்ண வேண்டாம், ஆனா கொஞ்சம் போறோம் சம்ஸ்கிருதத்தை படிக்கிறதுங்கிறதான எண்ணம் கொண்டு இருக்கணும். அடியனுக்கு இதுல ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டுதான் அடியன் பேசுவேன் சம்ஸ்கிருத விஷயத்துல, வேத விஷயத்துல. ஏன்னா இதெல்லாம் விட்டு தொலைச்சதுனாலதான் இன்னைக்கு நாம இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம். இன்னொருத்த நம்மளை தூக்கி வச்சு நம்மள தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுல இருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்ம குலத்துல பெருமை இல்லை, நம்ம வஸ்துக்கள்ல எந்த விதமானதான பெருமையும் கிடையாது. என்னமோ சொல்லி இருக்கா அந்த காலத்துல பொழுது போகல அப்படின்னு இருந்திருக்கோம். ஆனா இன்னொருத்தன் அதையெல்லாம் பண்ணா அவன் எப்படி பார்க்குவான், டேவிட் எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். நாம இன்னொருத்தன் எப்படி அதை பண்ணலாம்னு இருக்கோம். அடியன் ரொம்ப வருத்தப்பட்டுதான் சொல்றேன். ஆனால் இது இந்த 30 பேருக்காக அடியன் சொல்றேன், 40 பேருக்காக அடியன் சொல்றேன், இல்ல உபன்யாசம் நாளை கேட்க போறவாளுக்காக அடியன் சொல்றேன்னுங்கிறது இல்ல. ஆனா இது நம்மளுடைய கர்த்தவியம். அந்த கர்த்தவியத்தை போய் ஒருத்தர் விடலாமா அப்படிங்கிறது. எத்தனை பேர் ஆத்துல ஒரு வாத்தியார் அவனுக்கு சங்கல்பம் பண்ணி வச்சா அந்த சம்ஸ்கிருதம் அவன் வாயில வரலன்னா எப்படி? ஒரு பிராமணனா பிறந்தவன் வாயில அவனுக்கு சம்ஸ்கிருதம் வரல அப்படின்னா அது எப்படி? சம்ஸ்கிருத பதங்கள் எல்லாம் குரோதி நாம சம்வத்சரே, தட்சிணாயனே, தட்சிணாயனே சொல்ல வராத எத்தனை பேர் இருக்கும்? ஏன்? அதுதான் நமக்கு பிரவருத்தி இல்ல, ஆசை இல்ல, அதுல நமக்கு ஆதரவு இல்ல, அதுல நம்மளுக்கு பரிபாலனம் பண்ணணுங்கிறதான ஸ்ரத்தை இல்லாததுனாலதான். ஆத்துல ஒரு குழந்தைய இப்போ இந்த காலத்துல அடியன் சொல்றேன்னா இவர் பாட்டுல ஏதாவது பேசிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன குழந்தையா குட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, அதனால அவர் பேசிட்டு இருக்காரு, அதை வச்சுட்டு என்ன பண்றது? சம்ஸ்கிருதம் சோறு போடுமா, வேதம் எனக்கு பரிபாலிக்குமா? வேண்டவே வேண்டாம். அடியன் அதை சொல்லவே இல்லை. நீங்க என்ன படிக்கிறீங்களோ ஜெர்மனே படிங்கோ, இல்ல நீங்க ஏஐயே படிங்கோ, கம்ப்யூட்டரையே படிங்கோ, சம்ஸ்கிருதம் படிக்க வைங்கோ சைட்ல. ஏன் மற்ற கிளாஸுக்கெல்லாம் கராத்தே கிளாஸுக்கு அனுப்பலையா? அந்த மாதிரி இதுக்கு ஒண்ணு அனுப்புவோம். அதுக்கு நாம ஆத்துல உட்காந்து நித்தியம் ராத்திரி 1/2 மணி புஸ்தகம். இப்ப ஒரு குழந்தை வளர குழந்தையா இருந்ததுன்னா ஒரு 1/2 மணி படிக்கிற டைம் அப்படின்னு உட்காந்துட்டு அந்த குழந்தைக்கு தெரியாதுன்னா ஒரு குமுதம் கல்கியாவது கையில வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னா அந்த குழந்தை கையில உட்காரு. நீ குழந்தைய படிக்கணும், இது ரீடிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவா டிவியை பார்த்துட்டு இருந்தான்னா காரியம் ஆகாது. அப்ப நாம முன்னேற அந்த வழியில போனோம். முன்னேற போற வழியில போயிட்டே இருந்தா முன்னேறி போகலாம். அப்ப நாம தான் இருக்கணும். எத்தனையோ இடங்கள்ல சம்ஸ்கிருதம் இருக்கு, எத்தனையோ இடங்கள்ல அதுல நாம பண்ணணும். நாம பண்ணலைன்னா யார் பண்ணுவாங்கிறதான எண்ணம் இருக்கணும். இது நாம சம்ஸ்கிருதத்துக்கு ரட்சணம் ஒண்ணும் பண்ணல, சம்ஸ்கிருதத்துக்கு சேவனம் பண்றோம். சம்ஸ்கிருதத்தை வச்சுட்டு சம்ஸ்கிருதாளா இருக்கும், பண்பட்டவர்களா ஆகுவோம் அப்படிங்கிறது. அத்தனை யோசிப்பாருங்க. ஒரு கையில நாம வால்மீகியினுடையதான வாக்குல இருந்து வந்த அதே பதத்தை அப்படியே படிக்கிறதுங்கிறது என்ன பாக்கியம்! அதே பதத்தை அப்படியே அவர் முதல்ல இதுதான் லோகத்திலேயே இருக்கக்கூடியதான கிரந்தம், அதை படிக்கக்கூடியதான பாக்கியம், அதை கேட்கக்கூடியதான பாக்கியம். அந்த மொழியில நாம ஏதோ 2 வார்த்தை விவகாரம் பண்ணியோ அல்லது அதை புரிஞ்சுக்கிறதோ பாக்கியம். அப்ப சம்ஸ்கிருதமும் வேதமும் தான் நம்ம தேசத்தினுடைய இவ்வளவு இத்தனை இருந்துட்டும் இத்தனை அடிக்கிறா, இத்தனை நம்மளை ஒடுக்கி வச்சோம், நாம் இவ்வளவு தூரத்துல மேல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அந்த ரிஷிகள் போட்டதான பிச்சை, அவ பண்ண தபஸினுடையதான இடம், அந்த தபஸினுடைய வைப்ரேஷன் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த ரிஷிகள் எல்லாம் வேற 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 ரூபங்கள்ல இருந்துட்டு இன்னைக்கு ஏதோ நம்மளை எல்லாம் அனுகிரகிச்சுட்டு இருக்கவே நம்ம காலம் ஓடிட்டு இருக்கு. ஒரு காரியமும் பண்ணாமையே நம்மளால ஒரு 50 வருஷம் பூமியில இருக்க முடியறது. அதுக்கப்புறமா ஒரு 20-25 வருஷம் நாம பெரியவன் ஆத்துல பெரியவன்கிற வேஷத்தை போட்டுட்டு நம்மளால ஆத்துல இருக்க முடியறதுன்னா அதுக்கு காரணம் பூர்வ ஜன்மார்ஜிதமானது. நாம பண்ணது என்னவோ தெரியாது, நம்ம பூர்வ வம்சஜாள் பண்ணி இருக்கக்கூடியது. அதுல அப்படி போனீங்கன்னா ஒருத்தர் ஸ்ரீவத்ச கோத்திரம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீவத்ச மகர்ஷி எல்லாம் பண்ணி இருக்கக்கூடியதனுடையது அவளுக்கு சேர்ந்திருக்கு. ஒருத்தர் கஷ்யப்ப கோத்திரம்னா கஷ்யப்பாதி ரிஷிகள் எல்லாம் பண்ணி இருக்கக்கூடியது அவளுக்கு சேர்ந்திருக்கு. அந்த பாக்கியம் அந்த ஏதோ ஓடின்னு இருக்கு. நமக்கு நம்மளுடையதான பெருமையும் தெரியாது, நம்மளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஸ்ரத்தையும் இல்லாமல் போனதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாரும் யார் வேணாலும் நம்மளை தூக்கி போட்டு மெதிச்சு என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு பதில் சொல்ல மாட்டாத நிலைமையில இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியல. என்ன தெரியலன்னா நம்ம பெருமையே தெரியல.
சம்ஸ்கிருதத்துல என்ன இருக்கு, வேதத்துல என்ன இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது பண்ணலாம். திருப்பி திருப்பி உடனே இன்க்விசிட்டிவா போய் அதை நான் ஆராய்ச்சி பண்றேன்னு சில விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சிக்கு அப்பால் பட்டது. பெரியவா சொன்னான்னு அப்படியே நம்புவோம். அதுதான் ஒரு சிஷ்யனினுடையதான முக்கியமானதான குணம்னார் சுவாமி. அப்படி இருக்கணுமா அவன். அதனால நாம சரியான வேளையில அந்த பையனுக்கு உபநயனம் பண்ணணும். இன்னைக்கு முதல் பதத்திலேயே இவ்வளவு நேரம் ஆயிடுது. அந்த சரியான வேளையில உபநயனம் ஆகணுமா. உபநயனம் ஆன பிறகு எதுக்காக உபநயனம் பண்ணும், ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு பத்திரிகையை போட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு அதுல கொஞ்சம் கூட அந்த வைதிக ஸ்ரீயே இல்லாம வெறும் டாம்பீகத்துக்காக பண்றதுக்காகவா பண்றோம். அத பின்ன என்ன பண்ணணும்னு கிருத்தோபநயனாக அந்த காலத்துல சரியான பாலத்துல உபநயனம் செய்து வைக்கப்பட்டவனாய் அந்த பையனை வேதாகரண தத்பரா, ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. வேதாகரண தத்பரஹா, வேதத்தை ஆகரணம் கலெக்ட் பண்ணது சேர்த்து கொள்ளறதிலே தத்பரஹா ஒன்றியவனாய் அந்த பையன் வேதத்தை எடுத்துக்கணும் சேர்த்து கொள்ளணும்ங்கிறதுல ஒன்றியவனா இருக்கணும். அது பண்ணறதுக்கு பையனை போய் நீ பண்ணுன்னு சொல்லி அப்பா ஆத்துல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு ஹிந்து பேப்பரை படிச்சுட்டு இருந்தா ஆகாது. அப்ப அவனும் அதை பண்ணணும். வேதாகரண தத்பரஹா எங்க பண்ணணும், ஆத்துல உட்காந்துட்டு இருந்தா அது தோப்பனார் எப்ப பார்த்தாலும் சாய்க்கிற வழக்கம். ஆகூதோத்தியாயி அப்படி இல்லாம குருவினுடைய ஆத்துக்கு போய் ஆச்சாரியனுடைய கிரகத்துல போய் காத்தால 4 மணிக்கு வேதாத்தியனம் வேத கட்சியா அப்படின்னார். அந்த 4 மணிக்கு ரோட்ல நாய் இருக்குமோ பேய் இருக்குமோ அப்படிங்கறதான பயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாம இந்த குழந்தை அந்த வாத்தியாராத்துக்கு போய் படிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைய எதிர்த்து யார் வர முடியும்? பிரம்மராட்சஸ் வந்தான்னா கூட அவன் என்ன பண்ணிடுவான்? ஒரு பேய் பிசாச்சு இவனுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? ஒரே ஒரு வேத பஞ்சாதத்தை சொல்லி எடுத்துன்னா அது அங்கேருந்து ஓடி போயிடாதோ. சன்னோ மித்ரஷம் வருணான்னு நமக்கு மங்களம் பண்ணறதுக்கு மித்திரனும் அரியமாவும் எத்தனையோ தேவதைகள் இருக்கிற பட்சத்துல நம்மளை இந்த ஒண்ணுமில்லாததான இந்த பிரம்மராட்சஸ் முதலியதுகள் எல்லாம் இருக்கு. அந்த பேய் பிசாசு எல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? அப்ப அந்த குழந்தை தைரியமா அங்க 4 மணிக்கா எழுந்து வேதாத்தியாயனத்துக்கு ஆத்துக்கு போகிறது. ஆனால் பல நேரங்கள்ல குருவினுடைய ஆத்திலேயே படிக்கிறதுங்கிறது அதுதான் இங்க சொல்ற பழங்காலத்து நிலை. குரு கேஹே வசேத் பூப, அந்த ஆச்சாரியனுடைய ஆத்திலேயே வசிக்க வேண்டும். பிரம்மச்சாரி சமாஹிதா, பிரம்மச்சரிய விரதத்திலே ஈடுபட்டவனாய், சமாஹிதான்னா ஒன்றியவனாய். அப்போ அவன் மனசு முழுக்க பிரம்மச்சரிய விரதத்துல இருந்துட்டு வேதத்தை எப்படியாவது நாம் அத்தியனம் பண்ணி வைத்துக் கொண்டு அதனாலே நாம் ஜொலிக்க கூடியவனா இருக்கணும். வேதாத்த அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பெருமைனார், அதனால ஜொலிக்கக்கூடிய தேஜஸை பெறலாம். அந்த வேத தேஜஸை கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இருக்கணுமா. அப்போ சரியான வேளையில பாலாகா கிருத்தோபநயனாக சரியான முறைப்படி ஆடம்பரம் டாம்பீகம் முதலியவைகள் எல்லாம் இல்லாமல் உபநயனம் செய்விக்கப்பட்டவனாய் ஒரு குழந்தை வேதாகரண தத்பராக வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்றதான மனசு கொண்டவனாய் குருவினுடையதான ஆத்துல அவன் பிரம்மச்சாரிய விரதத்தை அனுஷ்டிப்பதிலே ஒன்றிய மனசு உடையவனாய் இருக்க வேண்டும். இதுதான் முதல் ஸ்லோகம். இதோ வந்துடுறேன். சௌச்சாச்சாரவதா தத்ர காரியம் சுஷ்ரூஷணம் குரோஹோ விரதானி சரதாகிராஹ்யோ வேதஸ்ச கிருத புத்தினா. அந்த ஆத்துல ஆச்சாரியனுடையதான கிரகத்துல சௌச்சாச்சாரவதா, அது எப்படின்னா ஆச்சாரியனுக்கு இவன் சுஷ்ரூஷ பண்ணுவான். ஆச்சாரியனுக்கு நல்லா சுத்தமா இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த பையன் அவாத்துக்கு சமைத்து தர்ப்பம் முதலியதெல்லாம் எடுத்துன்னு வர்ற அளவுல அவ பழக்குவா. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட வெளியில போய் சாப்பிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடியவாளா இருந்தா அது ஆச்சாரியனுடைய ஆத்துல போய் உள் வரைக்கும் கலக்கும், பெருமாள் சன்னதி வரைக்கும் போய் கலக்கும். அதுல ஒரு பயம் இருக்கணுமா. அதனால சௌச்சம் தூய்மை, ஆச்சாரம், நல்ல பழக்கங்கள் இவைகளை எல்லாம் கொண்டவனால் சௌச்சாச்சாரவதா தத்ர காரியம் சுஷ்ரூஷணம் குரோஹோ, குரு சுஷ்ரூஷணத்தை சௌச்சத்தோட தூய்மையோடையும் ஆச்சாரம் நல்ல பழக்கங்களோடையும் கூட அந்த பையன் பண்ண வேண்டும். விரதானி சரதா கிராஹ்யோ வேதஸ்ச கிருத புத்தினா, விரதங்களை எல்லாம் இந்த மாதிரி அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பையனால் கிருத புத்தினா, அதிலேயே மனசு ஒன்றியதான பையனால் அவஹித புத்தினான்னு எங்களாழ்வார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வேதத்தை அத்தியனம் பண்றச்சே, ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான விஷயங்களை அத்தியனம் பண்றச்சே அவசியமா அவன் ஒன்றிய மனசு உடையவனாய்
அதுல நாம எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த ஆச்சாரியனிடத்திலே நமக்கு சேவிக்க கிடைச்சிருக்கிறதுங்கிறதான எண்ணத்தோட பண்ணணுமா. அதுதான் கிருத புத்தித்வம். ஒன்றிய மனசோட அந்த பையனால் வர்த்தங்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு ஆச்சாரியனுக்கு வேண்டியதான கிருத்தியங்களை எல்லாம் சௌச்சத்தோடையும் ஆச்சாரத்தோடையும் தூய்மையோடையும் புற தூய்மை அகத்தூய்மை எல்லாவற்றோடையும் நல்ல பழக்கங்களோடையும் அவன் பண்ண வேண்டும். என்னென்ன பண்ணணும்? உபே சந்தியே ரவிம் பூப ததைவாக்னிம் சமாஹிதாக உபதிஷ்டேத் ததா குர்யாத் குரோரப்யபிவாதனம். இதெல்லாம் ஆத்துல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சந்தியாவந்தனம் பண்ணி வச்சோமா, இது பூணல் போட்டு வச்சோமா, அதுக்கப்புறமா சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்றதுக்கு குழந்தை சொல்லலாம். நீங்க பொம்னாட்டிகள் இருந்தீங்களான்னா அந்த குழந்தைய போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. ஆத்துல இருக்கிறவாளே ஒத்துக்க மாட்டாளா இருக்கும். மாமனார் அப்புறமா ஆத்துல நம்ம அப்பாவும் பண்றது இல்ல, யாரும் பண்றது இல்ல, ஆத்துக்காரும் பண்றது இல்ல, மச்சினனும் பண்றது இல்ல, ஊர்ல யாருமே பண்றது இல்ல. இந்த பையனை பண்ணுன்னு சொன்னா நம்மள லூஸ் மாதிரி பாக்குறா இந்த காலத்துல அப்படிங்கறதெல்லாம். அது என்னமோ அதுதான் நாம கெட்டு போனதுக்கு இந்த மாதிரியான எண்ணம் கூட பண்றவனையும் நல்லவனா இருக்க விடுறது இல்லைன்னு ஒரு சமூகம் நம்மளுக்கு இருக்கு பாருங்க. அதுதான் அந்த மாதிரி பண்றவாளை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கு பாருங்க. அவர் நெருப்பியே அலம்புவர் அப்படின்னு பேசிக்கிறா பாருங்க. அந்த மாதிரி பேச்சுதான் நம்மளை இந்த அளவு குட்டி சவறு ஆக்கி வச்சிருக்கு. ஒருத்தரும் பண்ணவும் மாட்டா, பண்றவாளுக்கு ஒரு எந்த விதமான இது உபகாரமும் பண்றது இல்ல அப்படிங்கிறது இருந்ததுன்னா நம்ம நம்ம பிராமண சமூகம் கெட்டு போயிருக்கிற அளவுக்கு யாரும் கெட்டு போகல. வாஸ்தவமா பாருங்க. அது ஏன் சொல்றேன்னாக்க, கிராமத்துல போய் பார்த்தா இன்னைக்கும் இத்தராள்லாம் அந்த குழந்தைக்கு பொம்மநாட்டி பசங்களுக்கு அழகான முறையில கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா. அதுங்களை எப்படியோ அது பயமோ கிருத்தோ மிரட்டலோ இரட்டலோ ஏதோ ஒண்ணு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா நம்ம பசங்க எதுவும் பண்றது இல்லை, இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கு. எந்த காரியத்திலயும் ஆம்பளை பசங்க பொம்மனை பசங்க அதுக்கு பொம்மநாட்டிங்கிறதுக்கு எந்த விதமானதான ஒரு ரூப பேதமே கிடையாது. எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால சௌச்சாச்சார விரதானி சரதா கிராஹியோ வேதச்சகிருத புத்தினா என்ன பண்ணணும்னா உபே சந்தியே ரவிம்பூப ததைவாக்னிம் சமாஹிதா. 2 வேளையும் அந்த பையன் சந்தியாவந்தனத்தை பண்ணணும். உபே சந்தியே 2 சந்திகளிலேயும் சூரியனை உபதிஷ்டே, சூரியனை உபஸ்காரம் அது உபஸ்தானம் பண்ணறது அப்படின்னா அதுதான் சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனத்துல கடைசியில முடிவுல நாம் எழுந்து நின்று பண்ணக்கூடியதுதான் உபஸ்தானம். அப்படின்னா கொண்டாடுறதுன்னு அர்த்தம். மித்திரச சருஷன் திருத்தான்னு சூரியனை கார்த்தால வேளையில கிழக்க பார்த்துட்டு சாயங்கால வேளையில இமம்மே வருண ஸ்ருதீகவம் அப்படிங்கிறதான நம்ம அதையன் சொல்றதெல்லாம் எஜுர்வேத மந்திரம். இந்த மாதிரியாக 2 வேளையிலையும் பண்ணணும். அப்படின்னா நடுவுல பண்ண வேண்டாங்கிறது இல்ல. 3வது சந்தி ஒண்ணு இருக்கு, நடுவுல மாத்தியானிகமும் பண்ணணும். அதே ஆனா 2 வேளையிலையும் எதுக்காக சொன்னா அந்த சமயத்துல அக்னியையும் உபதிஷ்டே, அக்னிய உபதிஷ்டேத்துனாக்க அக்னிய கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா அந்த சமிதாதானம் பண்ணணும். சமிதாதான கர்மா வாஸ்தவத்துல 2 நிமிஷம். நம்ம ஆத்துல அதுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு அது என்னது, அது இரும்புலையோ அடுப்பு ஒண்ணு குட்டியா ஒண்ணு வாங்கி, அது ரொம்ப அத்தியந்த சுத்தமா இருக்கணுங்கிறது கூட இல்லை, அந்த குழந்தை தொடர அளவுல இருக்கு. அதை வச்சுட்டு நித்தியம் அதுக்கு ஒரு 10 தர்ப்பங்களை கொடுத்தா, 10 இல்ல ஒரு 20 தர்ப்பம், அதுவும் உடஞ்சி போன சின்னதான இவ்வளவு நீளம் இருந்தா கூட போறோம். அந்த மாதிரி இந்த அளவுக்கு நீளம் இருக்கக்கூடியதான, இதுல இருந்து இந்த அளவுக்கு நீளம் இருக்கக்கூடிய நுனி இல்லாத அதுக்குன்னு தர்ப்பம் வச்சிருப்பா. அந்த தர்ப்பத்தை வச்சுண்டு அந்த சில குழந்தைகள் எல்லாம் அடுப்புலயே கூட பண்ணலான்னுவா. அது உள்ள தொடர்றதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால இதை சின்னதா ஒரு ஹோம குண்டமோ அல்லது நாம எப்படி ஆத்துல எப்படி எல்லாம் உபயோகம் உண்டோ அந்த மாதிரி அதுல குழந்தைகளை பண்ண சொல்லலாம். அதுக்கெல்லாம் நிச்சயமா தேஜஸ் உண்டு. ஏன்னா அதுல அந்த மந்திரமே அப்படி எத்தே அக்னே தேஜஸ்தே நாகம் தேஜஸ்வி பூயாசம்னு அந்த மந்திரங்கள் எல்லாம் அவ்வளோ அர்த்தவத்தான மந்திரங்கள். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகளினுடையதான திவ்ய தேஜஸ் எல்லாம் இருக்கு. அப்படி ஒருவேளை அக்னியில பண்ண முடியலன்னா மந்திரங்களையாவது சொல்லலாம். அந்த மந்திரங்கள் எல்லாம் சொன்னா 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் ஆகும். ஆனா நாம என்ன, அந்த குழந்தைய பார்த்து இன்னில இருந்து நீ சந்தியாதானம் பண்ணு, இன்னில இருந்து சமிதாதானம் பண்ணு அப்படின்னா போமா அப்படின்ட்டு போயிடும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது பழக்க வைக்கிறதெல்லாம் சிரமமா தான் இருக்கும். ஆனா இப்படி யாராவது ஒருத்தர் அழுத்தி இப்படி ஏதாவது சொன்னாதான், அடியன் பேர்ல உங்களுக்கு எல்லாம் கோபம் வருத்தம் துக்கம் எல்லாம் இருக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தர் சொன்னாதான் அதுல ஒரு 1000த்துல ஒருத்தராவது இது நாம இப்படி பண்ணி பார்க்கலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ வசத்துல அவ ஆத்துல இருக்கக்கூடியவா இருக்கலாம். ஒருவேளை 1000த்துல ஒருத்தராவது, அந்த ஒருத்தனால எத்தனை பேர் நாளைக்கு குழைப்பாளோ எப்படியோ தெரியாது. எதுக்காக இதெல்லாம் அப்படின்னார், நம்மால தர்மத்தை அனுஷ்டிக்க முடியறதோ இல்லையோ, பிறரை அனுஷ்டிக்க வைக்க முடியுமானா அது ஒரு பெரிய பாக்கியம்.
அந்த பாக்கியம் அடியேன் உங்களுக்கு சொல்றதுனால ஏற்படுமானால், நீங்க 2 பேருக்கு சொல்றதுனால ஏற்படுமானால் அதெல்லாம் மகாபாகியம். இப்படி பேசி பேசியே அது வளர்ந்ததுன்னா நிச்சயமா நம்மளுடையதான சித்தாந்தம், நம்மளுடையதான அந்த அந்த வைதிக மார்க்கம் ரொம்ப அற்புதமானதான இடத்துல. ஏன்னா அதுல எதுவுமே தனக்குன்னு பண்ணிட்டதே கிடையாது. அதுல ஏதாவது ஒரு மந்திரத்திலேயாவது பக்கத்துல அழிஞ்சு போய் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சில மந்திரங்கள் அப்படி இருக்கு, அது அதுக்குன்னு ஏற்பட்ட மந்திரங்கள். ஆனா எந்த இடத்துலயும் ஒரு 4 பேர் நன்னா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஷன்னோ அஸ்து த்விபதே ஷஞ்சதுஷ்பதே 2 கால் பிராணி 4 கால் பிராணிகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். எனக்கும் என்னுடைய ஆச்சாரியனுக்கும் எப்பொழுதுமே ஒரு அல்லது ஆச்சாரியனானவன் சொல்றக்கூடியது எனக்கும் என்னுடைய சிஷ்யனுக்கும் எப்பொழுதுமே ஒன்றியதான மனசு அது இருக்கணும். சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியன் கரவாவகை, அந்த மந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு வீரியவத்தா இருக்கணும். நாங்க 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா அது எப்படியானால் ஒரு கணவன் மனைவியோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆச்சாரியனும் சிஷ்யனும் அமையறதும் அது அவளுக்குள்ள வீரியவத்தரமா அது ஆகணும். நாம ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் நல்லவரான அந்த ஆச்சாரியரிடமிருந்து நல்ல மனசோட சொல்லப்பட்டு நாமளும் அதை நன்னா கிரகிச்சுட்டோமானால் சத்தியமா அந்த மந்திரங்களுக்கெல்லாம் பலன் இருக்கு, வீரியம் இருக்கு 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 அது அவசியமா இருக்கு. அதுக்கு தனி கதையே இருக்கு. எத்தனை கதைகள் வேணுமோ அத்தனை சொல்லலாம். வெறுமை நாம ஒன்ன மந்திரம்னு நினைச்சிட்டு எடுத்துட்டாலே அப்போ அந்த சிஷ்ய குரு இவா 2 பேருக்கு நடுவுல ஒரு சகபாவம் இருக்கணும், ஒரு ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும். அதுதான் அந்த மந்திரங்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறா. இப்படி உத்கிருஷ்டமான மந்திரங்கள் 2 கால் பிராணி 4 கால் பிராணி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சமாஜம், ராஜாவினுடையதான சபை எல்லாமே நன்னா இருக்கணும். நாங்க ஒற்றுமையா இருப்போம். சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போ மனாம்சி ஜானதா, எவ்வளவு அற்புதமானதான மந்திரங்கள் தெரியுமோ. அடியேன் சொல்ல வந்தது என்னன்னா, இவ்வளோ விஷயங்கள் உத்கிருஷ்டமான விஷயங்கள் அத்தியுதமானதான விஷயங்கள் ரொம்பவும் சமூகத்துக்கும் சமாஜத்துக்கும் ரொம்பவும் நன்மையை பயக்கக்கூடியதான விஷயங்கள் அதெல்லாம் அந்த நாள்லயே எவ்வளவு கோடி கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிறவாளுடைய பண்பட்ட புத்தியில உதிச்சிருக்குன்னா அவ எவ்வளவு பண்பட்டவாளா இருக்கணும். அப்ப நாம எவ்வளவு பழமையான கலாச்சாரத்தை கொண்டவாளா இருக்கணும். அதுல நாம ஒரு பெருமை கொள்ள வேண்டாமா? ஆமா அவர் சந்தியாவந்தனம் பண்ண போயிட்டார் அப்படின்னு சந்தியாவந்தனம் பண்றவன ஒரு ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ ட்ரெயினுக்குள்ளேயோ உட்காந்துட்டு மேற்கு பக்கத்துல பார்த்துட்டு பாய விரிச்சுண்டு தலையில குல்லாவை போட்டுண்டு ஒருத்தர் நமாஸ் பண்ணான்னா அதை பார்த்து அதுக்கு மரியாதை கொடுக்கறதான சமூகம். நான் சொல்றது நம்ம சமூகம். அதை பார்த்து ஒதுங்கி நன்னா போகக்கூடிய சமூகம். யாராவது ஒருத்தர் எப்படியோ காலம் வந்துடுத்துங்கிற காரணத்தினால ஸ்டேஷன்ல தன் கையில இருக்கக்கூடியதான பாத்திரத்தை வச்சுட்டு ஆச்சமனம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்றாருன்னா ஏதோ வினோத ஜந்துவை பாக்குற மாதிரி பாக்குறது. ஏன்னா நம்ம சமூகம் கெட்டு குட்டிச்சோரா போனதனுடையதான காரணம் தான் இதெல்லாம். அதனால அவன் உபய சந்திய அந்த குழந்தைகளை வெறுமை சந்தியாவந்தனத்தை பண்றதுக்கு, அதுங்களை இந்த சமிதாதானத்தை பண்றதுக்கு, அதுதான் அக்னிய உபதிஷ்டேத்துங்கிறது. சமிதாதானம் பண்றதுக்கு அல்லது அதுக்கு மந்திரத்தையாவது சொல்ல வைக்கிறதுக்கு இது எல்லாம் சமாஹிதாக உபதிஷ்டேத் இதெல்லாம் மனசு ஒன்றி பண்ணான்னா அதுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான பலன் அவாத்துல இந்த பையனால அவ அப்பாவுக்கு எல்லா விதமான நன்மையும் ஏற்படும், அவ தாத்தாவுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். அதுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா எல்லாம் நன்னாவே இருந்துட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருந்துட்டா. உபதிஷ்டே ததா குர்யாத் குரோரப்ய அபிவாதனம். ஆனா இதெல்லாம் அந்த குழந்தை பண்ணிட்டு ஆச்சாரியனை நித்தியமா சேவிக்கணும். குரோரப்ய அபிவாதனம், ஆச்சாரியனை சேவிக்கணும். ஆனா அது ஆச்சாரியன்னு அர்த்தம் மாத்திரம் இல்ல, பெரியவாளை சேவிக்கணும். ஆத்துல பெரியவாள் இருந்தான்னா அவளை சேவிக்கணும், அம்மா அப்பாவெல்லாம் சேவிக்கணும். நித்தியம் ஒரு குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆத்துலயே பாருங்க, அப்பா ஒண்ணு எழுந்துக்க கூட இல்ல, உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். ஒரு பனியனை போட்டுண்டு தட்டாடைய கட்டிண்டு கால் மேல காலை போட்டுண்டு அவன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். இதான் எல்லாராத்துலயும் இருக்கிறது. ஆனா அந்த குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சமிதாதானத்தை பண்ணிட்டு அப்பா நான் சேவிக்கிறேன்னு வந்தா 4 நாள் சேவிச்சா 5ஆவது நாள்ச்சி இந்த குழந்தை நித்தியமா இதை பண்ணறது, நாம எப்படி இப்படி குளிக்காம கூட உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் ஏந்து போமாட்டானோ? பையன் குழந்தை அப்பாவை திருத்தும். அதனாலதான் குரோரப்பி அபிவாதனம்னா குருவுக்கு ஆச்சாரியனுக்குன்னு அர்த்தம் இல்ல, ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அப்படின்னு. உபதிஷ்டே ததா குர்யாத் குரோரப்ய அபிவாதனம் ஸ்திதே திஷ்டேத் விரஜேத்யாஹதே நீச்சைராசீத சாசதி சிஷ்யோ குரோர் நிருபஸ்ரேஷ்ட பிரதிகூலம் ந சஞ்சரேத். இதெல்லாம் சிஷ்யனுக்காக சொல்லக்கூடியது, பிரம்மச்சாரியினுடையதான விரதங்கள். அதனால அவனுக்காக சொல்லக்கூடியது. ஆச்சாரியன் கிட்ட ஆச்சாரியன் நின்றான்னா இந்த குழந்தை நிக்கணும். ஸ்திதே திஷ்டேத்
அவர் எழுந்து நின்றாருன்னா இவன் எழுந்து நிக்கணும். விரஜே தியாத்தே, அவர் எங்கேயாவது அப்படி நடந்து கிளம்பி போனாருன்னா பின்னாடியே போகணும், அவன் அப்ப போகணும். நீச்சைராசீத சாசதி, அவன் ஆசதி, அவன் உட்கார்ந்துட்டான்னாக்க கீழே உட்காரணும். அழகான பதம். நீச்சைராசீத சாசதி, அவன் ஆச்சாரியன் உட்கார்ந்து ஒரு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா இந்த பையன் கீழே இருக்கணுமா. நீச்சைகிங்கிற பதம் ரெண்டு குட்டி 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 எழுத்துக்கள்ல பாலகான்னார், இப்போ நீச்சைகி அப்படின்னார், சமாஹித மனாகான்னு சொன்னார், அப்புறமா தத்பரஹான்னு சொன்னார், கிருத புத்தின்னு சொன்னார். இந்த பதங்கள் எல்லாம் ரொம்பவும் ரொம்ப 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 அர்த்தவத்தான முக்கியமானதான பதங்கள். கீழே பையன் உட்காரணும், அவர் எழுந்து போனார்னா போகணும், அவர் நின்றாருனா நிக்கணும், உட்கார்ந்தார்னா அவருக்கு கீழே உட்காரணும். சிஷ்யோ குரோர் நிருபஸ்ரேஷ்ட பிரதிகூலம் ந சஞ்சரேத், ஒரு நாளும் ஆச்சாரியனுக்கு எதிராக ஆச்சாரியனுக்கு பிரதிகூலமான காரியங்களை பண்ணக்கூடாது. தேனை வோக்த படேத் வேதம் நானிய சித்த புரஸ்திதாக, அவர் சொல்லி கொடுத்ததான வேதத்தை தேனை வோக்தாக, அவர் சொன்னதையே இவன் சொல்ல வேண்டும் அப்படின்னா சந்தை மாதிரி சொல்லணும். அவர் சொல்லி கொடுத்ததை சொல்ல வேண்டும், தனக்கே புஸ்தகத்தை பார்த்து வந்துடுத்து அப்படின்னு பண்ணிக்க கூடாதான், அதெல்லாம் பலவத்தே ஆகாதுன்னு சொல்லிட்டா. தேனை வோக்தாக படேத்வேதம், அவராலே சொல்லப்பட்டதான வேதங்களை ஓத வேண்டும். அதாவது அவர் சொல்லி கொடுத்து சந்தை போலே அனுச்சாரணம் பண்ண படிக்க வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டும். நான் சித்த புரஸ்திதாக, அவருக்கு முன்னாடி இந்த பையன் அவர் சொன்ன பிறகு சொல்லி வேற எந்த மனசையும் செலுத்தாதவனாய் நான் சித்த புரஸ்திதாக அனுஜாத பிக்ஷான்னம், சந்தை ஆன உடனே இப்போ கார்த்தால வேளையில நீ பிக்ஷைக்கு போகலாம்னு ஆச்சாரியனிடம் இருந்து அனுமதியை பெற்றவனாய், அனுஜாத்தனாய் பிக்ஷான்னம் அஷ்ணியாத் குருநாததாக, அவருடைய அனுஜையை பெற்று பிக்ஷையாக கிடைக்கப்பெற்றவற்றை இவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் ஆத்துல இருப்பா, பிக்ஷைக்காக இந்த பையன் போய் சாப்பிடணும். இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல இந்த பையன் நல்ல சுத்தமா இருப்பான், அதனால அந்த பையன் பிக்ஷை எடுத்துட்டு வந்ததை கூட ஆத்துல ஆச்சாரியன் ஆத்துக்கு கொடுக்கணும். நம்ம மகாபாரதம் ஆரம்பிக்கிறச்சேயே உத்தாலகாதிகளினுடையதான கதைகள் எல்லாம் இருக்கு, உபமன்யு அந்த மாதிரி ஆளினுடைய கதைகள் எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஆச்சாரியனிடத்திலேயே புத்தியை கொண்டவர்களா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அந்த கதை ரொம்ப அற்புதமானது. நாம இன்னைக்கு ஏதோ உபதேச பரமாவே படுத்த எல்லாருமே க்ஷமிக்கணும். நீ என்னமோ இதுல பொசஸ்ட் பை சம்திங் அந்த மாதிரி நான் பாட்டுல எதையோ பேசிட்டு இருந்தேன், உங்களை யாரையும் குறை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது நம்மள சுத்தி நடந்து இருக்கக்கூடியது, இதுல யாருடையதையும் தனித்தனியா ஒருத்தரையும் நான் தோஷம் சொல்றேன்னு நினைச்சு கொள்ள வேண்டாம், க்ஷமிக்கணும். ஏதாவது ஒரு மனசுக்குள்ள கிளேஷம் ஏற்படுத்துற மாதிரி இருந்தால். அனுஜாத பிக்ஷான்னம் அஷ்ணியாத் குருநாததாக அவகாஷேத் அபூர்வம் ஆச்சாரியேன அவகாஹிதாக, ஆச்சாரியன் தீர்த்தாமாடின ஜலத்துல இவன் தீர்த்தாமாடணுமா. அவர் தீர்த்தாமாடின பிறகு எப்படின்னார், அவள்லாம் தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி நேத்தி கூட சொன்னோம். அவ ஆச்சாரியர்கள் எல்லாம் இப்படி ஒரு சுத்தமான மனசை கொண்டு இருக்கக்கூடிய வேதாத்தியனைக்கு தத்பரனா இருந்து கொண்டு 4 பேரை வேதாத்தியனம் சொல்லி வைத்து 4 பேரை உருப்படியா ஆக்கக்கூடிய ஒருத்தன் இருந்தான்னா அவன் போய் ஒரு தீர்த்தத்துல தீர்த்தமாடினான்னா அந்த இடம் நிச்சயமா அந்த இடம் பவித்திரமாகிறது. அந்த தீர்த்தம்னாலே சுத்தமானது பரம பவித்திரமானதுன்னு அர்த்தம். அதுல இந்த ரிஷிகள் எல்லாம் தீர்த்தம் ஆடுறாள் அப்படின்னு சொன்னா குளிர குடைந்து நீர் ஆடுதல், தீர்த்தம் ஆடுதல் அப்படின்னு இருந்ததுன்னா உடனே அந்த தீர்த்தத்துக்கு ஒரு பவித்திரம் ஏற்படுறது, அதுவே பவித்திரமானது. அதுல இன்னும் கூட பவித்திரத்தா ஏற்படுறது. அப்படி அந்த தீர்த்தாமாடின ஆச்சாரியன் தீர்த்தாமாடின ஜலத்துல இந்த பையன் தீர்த்தாமாட வேண்டும். சமித் ஜலாதிகம் சாஸ்ய கால்யம் கால்யம் உபானையே, ஒவ்வொரு நாள் கார்த்தால வேளையிலும் கால்யம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிராத்த காலத்துல அப்படின்னு காண்பிச்சிருக்காள். இப்படி ஒவ்வொரு நாள் கார்த்தால வேளையிலேயும் அந்த பையன் ஆச்சாரியனுக்கு சமித்து ஜலம் முதலியவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டும். ஆச்சாரியனுக்கு இந்த மாதிரியான சுசுரூஷைகளை பண்ணணும். எந்த ஆச்சாரியனும் இந்த குழந்தையினுடைய தீர்த்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டா. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அவகாசம் கிடைச்சதுன்னா ஆச்சாரியன் நாம தொட்டு அவைகளை உபயோகப்படுத்திக்கிற மாதிரி நாம சுத்தமா இருந்தா அதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணியம், அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய மனஸ் நிறைவு அது தனிதான். அதனால அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் இருக்கணும். கிரகீத கிராஹ்ய வேதஸ்ச ததோனுஜாம வாப்யச, பெற்றுக்கொள்ள வேண்டிய வேதங்களில் எல்லாம் நன்னாக பெற்றுக்கொண்டவனாய்
வேதம்னா அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்களை எல்லாம் நன்னா அறிந்து கொண்டவனாய் அவரிடமிருந்து அனுஜ்ஞாம் அவாப்பியச்ச அவரிடமிருந்து அனுஜ்ஞையையும் பெற்று கார்ஹஸ்யம் ஆவிஷேத் பிராஜ்ஞா நிஷ்பன்ன குரு நிஷ்கிருதி ஆச்சாரியனுக்கு நிஷ்கிருதி அப்படிங்கிறது இந்த இடத்துல குரு தட்சிணைய சொல்லறது. அதை செலுத்தியவனாய் அவன் கார்ஹஸ்யத்திற்குள்ளே நுழையலாம். இந்த 7 ஸ்லோகத்தினாலேயும் குழந்தைக்கு காலத்துல உபநயனம் செய்வித்து அவனை ஒரு ஆச்சாரியன் சன்னதியில விட்டு அந்த இடத்துல ஆச்சாரியனுக்கு நிகரானதான தன்மைகளை கொண்டவனாக இந்த பையன் வரணுங்கிறதுக்காக அவனிடமிருந்தே எல்லா கல்விகளையும் கற்க வைத்து அவனுடையதான அனுகிரகத்தை முழுவதுமாக பெற்றுண்டு அவனிடம் இருந்து விடை பெற்றிருக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த ஆச்சாரியனுக்கு தட்சிணையையும் செலுத்திட்டு இந்த பையன் அங்கிருந்து கார்ஹஸ்யத்திற்கு வரலாம். அதுக்கப்புறம்தான் கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும். படிப்பை முடிச்ச பிறகுதான் கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும். வேதமனூச்சாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி. அதுல என்ன சொன்னார் அப்படின்னா ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸி. இது அப்படியே குருவே உபதேசமா சொல்றது. ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகிருத்திய நன்னா படிச்சு அவருடையதான காலத்துல அவருடையதான ஆத்துல இருந்தே ஞானத்தை எல்லாம் பெற்ற காரணத்தினால அவருக்கு பிரியமான தனம் என்னவோ அவர் எதை கழுக்கிறாரோ, இன்னைக்கு போய் எனக்கு ஒரு 1/2 கிலோ புடலங்க வாங்கிடுவான்னு சொன்னா அது கூட குரு தட்சிணை தான். அவர் அன்னைக்கு அது போரும்னு சொல்லிட்டாருனாக்க, இல்லைன்னா நேத்திக்கு நாம பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி குச்சர் மாதிரி ஆயிடணும். அதனால ஆச்சாரியனுக்கு பிரியமான தனத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறமா பிரஜா தந்தும் மாவ்யவச்சேத்ஸி அந்த தன்னுடையதான சந்தான தத்தி தன்னுடையதான வம்சத்தினுடையதான வளர்ச்சி அதை நிறுத்தி விடாதே. அப்படின்னா குழந்தைய பெற்றிருக்கோ அதற்குரியதான கார்ஹஸ்ய ஆசிரமத்திற்குள்ள நுழைவாயாக. அதற்கு முன்னாடி குருதட்சிணையை குருதட்சிணையை கொடுக்கணும்னா கல்வியை முடிக்கணும்னாக்கா ஆச்சாரியனிடத்துல உட்கார்ந்துட்டு அந்த வித்தியை பெறணும். அதற்கு உபநயனம் தேவை. இப்படி உபநயனாதிகளை எல்லாம் பெற்று ரொம்பவும் மனசு ஒன்றியவனாய் ஆச்சாரியனுக்கு சுஷ்ரூஷை பண்ணி கொண்டு அவனிடமிருந்து உத்தியனுக்தி முறையில, அதாவது உச்சாரண அனுச்சாரண முறையில வேதாத்தியாயனத்தை பண்ணி இன்னும் என்ன கல்விகள் உண்டோ அவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டு அவராலே அனுஜை செய்யப்பட்டவனாய் அவருக்கு குரு தட்சிணையை கொடுத்து விட்டு அவாத்திலிருந்து கிளம்பி அடுத்தது தங்க ஆத்துக்கு வந்துட்டு அடுத்த ஆசிரமத்துக்கு போகிறத பத்தி யோசிக்கலாம்னு இந்த ஒரு பால்ய விருத்தத்தை சொல்லிட்டு அதற்கு மேல விதினாவாப்ததாரஸ்து தனம் பிராப்ய ஸ்வகர்மணா கிரகஸ்த காரியமகிலம் குர்யாத் பூபால சக்திதாக. அடுத்தது அந்த பையன் கல்யாணம் ஆகிறது. விதினாவாப்ததாரஸ்து விதிமுறைப்படி தன்னுடையதான மனைவியை பெற்றவனாய், தார சப்தத்துக்கு மனைவின்னு அர்த்தம், தன்னுடையதான மனைவியை விதிமுறைப்படி பெற்றவனாய். அது எப்படி அவாளினுடையதான ஆத்து பண்பாடோ அந்த மாதிரி ஆத்துல அப்பா பார்த்து வச்சதான பொண்ணு, அப்பா அம்மா பெரியவா பார்த்து வச்சதான பொண்ணையோ அல்லது பொண்ணா இருந்தா பையனையோ அதுக்கு கல்யாணத்தை இஷ்டத்துக்கு பண்ணி கொண்டு வராமல் அத விதிமுறைப்படி பண்ணவனாய். விதினாவாப்ததாரஸ்து தனம் பிராப்ய ஸ்வகர்மணா தன்னுடைய செயல்பாடுகளாலே செல்வத்தை பெற்று கல்யாணம் பண்ணிட்டு அப்பாவோடைய கையை எதிர்பார்த்துட்டு இருந்தா தப்பு. அதனால தனம் பிராப்ய ஸ்வகர்மணா. இந்த பையனுக்கு இப்ப வேதாத்தியனம் ஆயிடுது. ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து ஒரு பாடசாலை ஆரம்பிக்கலாம். அவர் 4 சிஷ்யாளுக்கு அவளுக்கு இருக்கக்கூடியதான பணத்தை வச்சுட்டு வாழ்க்கைய ஓட்டலாம். அல்லது ஸ்வகர்மணா இப்ப இவனுக்கு யாகாதிகள் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத குருவினுடைய ஆத்திலேயே இவருக்கு அத்தியனமான காரணத்தினால யாராவது யாகம் பண்றான்னா இவன் ரித்விகா இருந்துட்டு அவ கொடுக்கக்கூடிய தட்சிணையை வைத்துக் கொண்டு ஜீவிதத்தை ஓட்டலாம். இந்த மாதிரி என்னென்ன விதமானதான ஒரு நியாயமான ஆர்ஜிதமான தனம் உண்டோ அவைகளை கொண்டு தனம் பிராப்ய ஸ்வகர்மணா விதினா அவாப்ததாரஸ்து. விதினாங்கிறத 2 இடத்துலயும் விதினா அவாப்ததாரஹா விதிமுறைப்படி தன்னுடைய மனைவியை பெற்றவனாய், விதினா தனம் பிராப்ய விதிமுறைப்படி தன்னுடையதான செல்வத்தை ஈட்டி, விதினா ஸ்வகர்மணா தனம் பிராப்ய விதிமுறைப்படி செய்யப்பட்டதான தன்னுடைய செயல்களாலே செல்வத்தை ஈட்டி, கிரகஸ்த காரியம் அகிலம் குர்யாத் பூபால சக்திதாக அவளினுடைய சக்திக்கு சேர கிரகஸ்த காரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும். ஒரு கிரகஸ்தனுக்கு வேண்டியதான காரியங்களை எல்லாம் பண்ணணும். அது என்ன கிரகஸ்த காரியங்கள்ல
சக்திதா அப்படின்னு. கிரகஸ்தன் நிறைய பேரை அவன் பரிபாலிக்கணும், பரிபோஷிக்கணும். நிறைய பேரை முடியலையா, ஏதோ ஒரு 2 பேரை தான் உனக்கு பரிபோஷிக்க முடியறதா மூடி, அதுவும் நித்தியமா பண்ண முடியலையா, யாராவது யாச்சக்கால் வந்து ஏதாவது சொன்னான்னா அவளுக்கு 2 அமுந்திரியையாவது போடு, இப்படி அவனுடைய சக்திக்கு சேர அதை பண்ணுன்னு. அதனாலதான் தனக்கு மிஞ்சினது தானம் அப்படிங்கறதெல்லாம் கிரகஸ்தனுக்காக வந்ததுதான். கிரகஸ்தன் அவசியமா தானம் பண்ணணும், ஆனால் தனக்கு இருக்கிறத வச்சுட்டு பண்ணணுங்கிறதுக்காக வந்தது. கிரகஸ்த காரியம் அகிலம் குறியாத் பூபால சக்திதாக. அப்போ அந்த பையன், அந்த கிரகஸ்தன் இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பையன் அந்த கிரகஸ்தனாக ஆகிவிட்டதானவன் பஞ்ச மகா யஜ்ஞங்கள், பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞா சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தேன்னு வேதம் ஆரம்பிச்சு சொல்லறது. அந்த மகா யஜ்ஞங்கள் என்னென்ன அப்படின்னார், இதுல இந்த 5ஐயும் இங்க காண்பிக்கிறது. நிவாபேன பித்ருன்னு, பித்ருக்களுக்கு நித்தியமா சந்தோஷத்தைப்படுத்தணும், அதுக்கு தர்ப்பணாதிகளை பண்றதின் மூலமாய். நிவாபேன பித்ருன்னு அர்ச்சயன் யஜ்ஞைஹி தேவானு, தேவதைகள் முதலியவர்களை யாகாதிகள்ல இந்திராய சுவாஹா வர்லாய சுவாஹாங்கிறதான மந்திரங்களால அவளை தேவதைகளை பிரீமினம் பண்ணி, அது கடைசியில பரமாத்மாவுக்கு தான் போக போறது, நம்ம ஆராதனமும் பண்றோம், அது வேற. அது தேவ யஜ்ஞம்னு பெயர். முதல்ல சொன்னது பித்ரு யஜ்ஞம், அடுத்தது தேவ யஜ்ஞம். அதிதீன் அன்னைஹி முனி, அதிதீன் அன்னைஹி, யாராவது அதிதிகள் வந்தாளானா அவர்களுக்கு இந்த சாதம் போடுறது அன்னத்தினால அப்படின்னு அவர்களை அதிதி சத்காரம் பண்றதுனால அதிதிகளையும். முனீம்ச்ச ஸ்வாத்தியாயைஹி, சுவாத்தியாயங்களால தான் சேவிக்க வேண்டிய கிரந்த ஜாத்தங்களால முனிவர்களையும். இப்போ ஒருத்தர் நித்தியமா வேதாத்தியனம் பண்ணான், பிரம்ம யஜ்ஞம் பண்றான் அப்படிங்கிறதுனால முனிவர்கள் சந்தோஷமாகிறார்கள் இல்லையானா. இதிகாசம் புராணம் இவைகளை சேவிக்கிறது, ஸ்ரீமத் ராமாயணம் இவைகளை எல்லாம் சேவிக்கிறதுனால முனிகளையும். சுவாத்தியாயைஹி அபத்யேன பிரஜாபதிம், தன்னுடையதான வம்ச விருத்தியை பண்றதுனால பிரஜாபதியையும், அதாவது பிரஜாபதி தேவதையையும் அல்லது தன்னுடைய பிதர்களையும் கூட. அதே மாதிரி அடுத்தது பூதானி பலிபிஷ்சைவ, வைஸ்வதேவம்னு பண்றோம், அந்த பூத எல்லா விதமான பூதங்களையும் வைஷதேவத்திலே பலிகளை கொடுக்கறதுனாலேயும். ஆத்துல தீப அன்ன வைஷதேவம் அப்படின்னு பண்ணுவா. பலிபிஷ்சைவ வாத்சல்யேன அகிலம் ஜகத், இதெல்லாம் இருந்து எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்தா பிரயோஜனம் இல்லையா. வாத்சல்யேன அகிலம் ஜகத்து, தன்னுடையதான அன்பினாலே சகல லோகங்களையுமே கூட சந்தோஷப்படுத்தி கொண்டு இதெல்லாம் ஒருத்தன் பண்ணுவானால். பிராப்னோதி லோகான் புருஷா நிஜ கர்ம சமார்ஜிதான், தன்னுடைய கர்மங்களை சரியாக உடைத்ததான செல்வங்களை எல்லாம் நன்னா பண்ணக்கூடியதான காரணத்தினாலே அதற்குரியதான சிறந்த லோகங்களை எல்லாம் பெறுவான். யார் யாருக்கு என்னென்ன லோகங்கள்லாம் சொல்லி இருக்கு, அந்த மாதிரி தங்களினுடையதான சாஸ்திரோக்தமா பண்ணக்கூடிய காரியங்களினால் அவன் தங்களினுடையதான லோகங்களை தங்கள் கர்மாவினாலே பெறப்பட்டிருக்கக்கூடிய உத்கிருஷ்டமானதான லோகங்களை அடைவான் மரணானந்தரம். நிவாபேன பித்ருன் அர்ச்சயன் யஜ்ஞைஹி, நிவாபேன பித்ருன் அர்ச்சன் யஜ்ஞைர் தேவாம்ஸ்ததா திதீன் அன்னைர் முனீம்ச்ச ஸ்வாத்யாயைர் அபத்யேன பிரஜாபதிம் பூதானி பலிபிஷ்சைவ வாத்சல்யேனாகிலம் ஜகத் பிராப்னோதி லோகான் புருஷா நிஜ கர்ம சமார்ஜிதான். பிக்ஷாபுஜஸ்ச யே கேசித் பரிவ்ராட் பிரம்மச்சாரிணாः தேப்யத்ரைவ பிரதிஷ்டந்தே கார்ஹஸ்யந்தே ந வை பரம். அப்பா சகரா, கிராகஸ்யம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே வசதி. தேன வை பரம் கார்ஹஸ்யம், கார்ஹஸ்யம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே வசதி. ஏன்னார் தேன, அந்த காரணத்தினால். எந்த காரணத்தினால்னார், யார் யாரெல்லாம் லோகத்துல பிக்ஷா புஜாஹா, பிக்ஷை எடுத்தே சாப்பிடுபவர்களோ, பிக்ஷையினாலே வாழ்பவர்கள், அதனாலே சாப்பிடக்கூடியவர்கள். பரிப்ராட் பிரம்மச்சாரிணாஹா, பரிவ்ராஜகர்களா இருந்து சுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரம்மச்சாரிகள். இப்போ 3 பேர் ஆயிடுச்சு, பிரம்மச்சாரி, பரிவ்ராட்டு, அதுக்கப்புறமா பிக்ஷா புஜாஹா சன்னியாசி, வானப்பிரஸ்தாசிரமக்காரன், இன்னொருத்தன் பிரம்மச்சாரி. இவா 3 பேர் இவனை தான் அண்டி இருக்காள்.
தேப்யத்ரைவ பிரதிஷ்டந்தே. அவ எல்லாரும் மற்ற 3 வர்ண ஆசிரமத்தவர்களும் பிராமண பிரம்மச்சாரி அதுக்கப்புறமா என்ன வானப்பிரஸ்த சன்னியாசி இவா எல்லாருமே கிரகஸ்தனைய அண்டி இருக்காள் அப்படிங்கிறதுனால அவ எல்லாரையும் பரிபாலிக்கிறதான பொறுப்பு இவனுக்கு இருக்கிறதுனால கார்ஹஸ்தியம் தேனவை பரம். அதனாலதான் கார்ஹஸ்தியமானது ரொம்பவும் உத்கிருஷ்டமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாஹரண காரியாய தீர்த்த ஸ்நானாய ச பிரபோ அடந்தி வசுதாம் விப்ராஹ பிருத்திவி தர்சனாய ச அனிகேதாஹ்யனாஹாராஹ யத்ர சாயம் கிருஹாஸ்தயே தேஷாம் கிருஹஸ்தः சர்வேஷாம் பிரதிஷ்டா யோனிரேவ ச தேஷாம் ஸ்வகததானாதி வக்தவ்யம் மதுரம் நிருப கிருஹாகதானாம் தத்யாச்ச சயனாசன போஜனம் அதிதிர்யஸ்ய பக்னாஷோ கிருஹாத் பிரதிநிவர்த்ததே சதத்வா துஷ்கிருதம் தஸ்மை புண்ணியமாதாய கச்சதி. இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மங்கள். அதுல இந்த கடைசியா சொன்ன ஸ்லோகம் ரொம்பவும் அற்புதமானது. என்ன பண்ணணும் கிரகஸ்தர்னார்? யார் யாரெல்லாம் வேதாகரண பிக்ஷா புஜஸ்ட அது சொன்னோம். யார் யாரெல்லாம் இதர ஆசிரமத்தை காலாளோ சன்னியாசியோ அல்லது ஊரா சுத்தின் இருக்கக்கூடிய பரிபிராஜகர்களோ அல்லது ஒரு பிரம்மச்சாரியோ அவெல்லாமும் இவனையே அண்டி இருக்கிறார்கள். அதனாலே கார்ஹஸ்தியம் தான் இருக்கிறதுலேயே வசத்தி. ஆனா லோகத்துல நிறைய பேர் ஒரு தன்னுடைய தேசத்தை விட்டு சுத்தின்னு இருக்கா. அவளுக்கெல்லாம் தேசாந்திரி அப்படின்னு பெயர். நம்ம காலத்துல ரொம்ப அற்புதமான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி வச்சா ராஜாக்கள் காலத்துல. ஒவ்வொரு கோவில ராஜாக்கள் கட்டினா அந்த கட்டி அதுக்கு ஒரு கட்டளை பண்ணா, இவனுக்கு நித்தியமா மாசத்துக்கு 30 ரூபாய் கொடுக்க வேண்டியது அந்த காலத்துல அப்படின்னா. 1 ரூபாய்னா எவ்வளவு? ராஜாவினுடைய கஜானால இருந்து வருது ராஜனுடைய பணம். அதுக்கு அந்த 1 ரூபாயில இவ்வளவு சாதம் வரும், இவ்வளவு சாதம் இருக்கும், இவ்வளவுனா இவ்வளவு அத்தனை இருக்கும். ஆனா அந்த கோவில்ல ஊழியம் பாக்குறவா எல்லாருக்கும் அர்ச்சகர்ல இருந்து ஒண்ணுமில்லாம அந்த இடத்துல பெருக்கின்னு இருக்கே ஒரு பொண்ணு, ஒண்ணுமில்லைன்னு நாம சொல்றோம், ஆழ்வார் இதை பெருசா சொல்ற, அவா பரியந்தம் இருக்கக்கூடிய அவா எல்லாருக்கும் ஒரு கணக்கு உண்டு. பில்ல சாதம் அப்படின்னு கொடுப்பா. அந்த அளவு இவ்வளவு சாதம் இருக்கும். அது ஒரு வேளைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு அது போறோம். காத்துல ஒரு குழம்போ இல்லாட்டி ஒரு என்னமோ ஒண்ணு காய்ச்சிக்கணும் என்ன, அது கொடுக்குறா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இவ்வளவு பங்கு ராஜா இவனுக்கு இவ்வளவு சாதம் பண்ணா ஒரு 2 படி சாதம் நித்தியம் பண்றா அப்படின்னார். கோவில் சிப்பந்திகள் அப்படிங்கிறவா ஒரு 2 பட்டாச்சார், அப்புறமா அவருக்கு கூட இருந்து பண்ணக்கூடியவர், இந்த மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணக்கூடியவா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு 5-6 பிராமணால் இருப்பா. அதுக்கப்புறமா அந்த கோவில்ல பெருக்கிறவன் துடைக்கிறவன் அப்புறமா மணி அடிக்கிறவன் அதெல்லாம் ஒரு 10 பேர் இருந்தான்னா ஒரு 20 பேருக்கு இவ்வளவு பில்ல சாதம் அவ்வளவு ராஜாக்கள் கொடுத்தான். அந்த கோவில்ல எத்தனை ஊழியர் இருக்காளோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பா அவ்வளவு பில்ல சாதம். அதை தவிர அந்த கோவில் ஊழியர்கள் தான் அந்த தீர்த்தக்காரர் கைங்கரிய பராள் அவள்லாம். பின்ன அவளுக்கும் அந்த பில்ல சாதம் அப்படிங்கிறது வரும். இதை தவிர அதுல எவ்வளவு பண்ணுவான்னா 2 படி வந்ததுன்னா அதுல இவ்வளவு சாதத்தை மிச்சம் வச்சிடுவா. எதுக்குன்னா தேசாந்திரி அப்படிங்கிறவாளுக்கு. தேசாந்திரின்னா நம்ம மற்ற தேசத்துல இருந்து வருவா, வேற இடங்கள்ல இருந்து வருவா. இப்ப இங்கேருந்து நாம கிளம்புறோம், ஏதோ கிளம்பி நாம ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகணும் அந்த நாள் அப்படின்னா என்ன பண்ணுவா, நடந்துதான் போயாகணும். ஒரு 4 நாள் 3 நாள் அப்படிங்கிறது 2 நாளோ அவ நடைக்கு சேர அவ மதுராந்தகம் போய் சேர்றா அப்படின்னார். எல்லா ஊர் வாசல்லையும் கோவில் வாசல்லையும் குளம் உண்டு, நிறைய குளம் ஏரி எல்லாம் இருந்தது. அதனாலதான் சிலம் கி மனலம் பவேத்துன்னார் சுவாமி. அதனால அந்த ஏரியில குளிச்சு சீர்த்தாமாடி சத்தியாவந்தனம் பண்ணி மாத்தியா நீக்கம் பண்ணி இவர் கையில அதுல புட்டுக்கொடல வச்சிருப்பார். அதுல வேஷ்டி கிஷ்டி எல்லாம் இருக்கும். அதை எடுத்துட்டு சந்தியாவந்தனாதிகளை பண்ணி பிரம்மயஜாந்தம் பண்ணி அந்த குளத்தங்கரையிலேயே வந்துட்டோம். எல்லாத்தையும் பண்ணி கார்த்தால வேலையில ஊர்ல பெருமாளை சேவிக்கிற வழக்கம். பெருமாளை சேவிச்சா நல்ல நிம்மதியா அங்க சாதம் கிடைக்கும்னு போகலாம். ஏன்னா ராஜாக்கள் அப்படி கட்டளை ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தா அந்த ஊர்ல தேசாந்திரிகளுக்குன்னு எத்தனை கோவில் இருக்கு, எல்லா கோவில்லையும் தேசாந்திரிக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 கோவில் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலயுமே 5-6 கோவில் நிச்சயமா, ஒரு சிவன் கோவில் ஒரு விஷ்ணு கோவில் இருக்குமா. எத்தனை பேர் வரப்போறா ஒரு நாளைக்கு? ஒரு கிராமத்துல இருந்து 4 பேர் வரப்போறா இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொன்னா அந்த 4 பேருக்கு 2 கோவில்ல நன்னா சாதம் கிடைச்சிடும், நிச்சயமா கிடைச்சிடும். அந்த காலத்துல அப்படி ஏற்பாடு பண்ணி இருந்தா தேசாந்திரிகள் அப்படின்னு.
சில பேர்லாம் ஊர்ல யாராவது உறவுக்காரால் இருப்பா, அப்படியும் வருவா, ஏதோ ஒண்ணு அப்படி ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வைத்திருந்தா. அப்போ எதுக்காக இவா போறான்னார், இங்க இடத்த விட்டியா தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானின்னு சொல்லுவோமே, இவள்லாம் பல இடங்களுக்கு அட்டனம் பண்றா, தீர்த்தாட்டனம் பண்றா. அப்படி போர்ச்சே பிக்ஷா புஜஸ்ச வேதாஹரண காரியாய, வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவா. அல்லது இந்த கோவில்ல உற்சவம் அந்த கோவில்ல உற்சவம், அங்க போனா ஏதோ நம்மளுக்கு பெருமாள் கைங்கரியம் சித்திக்கும் அப்படிங்கிறதுனால வேதாஹரண காரியாய தீர்த்த ஸ்நானாய ச பிரபோ, அதாவது தீர்த்தம் ஆடுறதுக்காக தீர்த்தாட்டனத்துக்காகவோ அடந்தி வசுதாம் விப்ராஹா. இப்படி பிராமணர்கள் பல பேர் பல தேசங்கள்ல இங்க இருந்து அங்க போகிறது எல்லாம் நடந்துதான் போனா, மாட்டு வண்டி வச்சுட்டு போனா, அவ்வளவுதான். அப்படி போர்ச்சே நிறைய பேர் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து போறாள். அடந்தி வசுதாம் விப்ராஹா பிருத்திவி தரிசனாயச்ச. இல்ல அந்த கஷேத்திரத்தை சேவிக்கணும், இந்த இடத்துல நாம போய் அந்த இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போய் கொண்டிருந்தார்கள். பின்ன அவளுக்கெல்லாம் சாப்பாடு பிராமணன் இவன் போடணும், இந்த கல்யாணம் ஆனவன். அதனால அனிகேதாக ஹ்யனாஹாராக எத்திர சாயங்கிருஹாச்சயே. அனிகேதாக அனிகேதாக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இல்லாதவர்களாய், வீடுங்கிறதான ஒரு இடத்தை கொள்ளாதவர்களாய், ஹ்யனாஹாராக யாராத்துலயும் போய் தங்க மாட்டா, எங்கேயோ அப்படி கோவில் மண்டபம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு பாருங்க. அனாஹாராக வேற எங்கேயும் சாப்பிடாதவர்களாய், எத்திர சாயங்கிருஹாச்சயே வெறும சுத்தின்னு இருக்கா. எத்திர சாயங்கிருஹா அப்படிங்கிறது ஒரே பதம். அவ சாயங்காலம் எங்க வருதோ அந்த இடம் தான் அன்னைக்கு அவளுக்கு அந்த ஊர். இப்போ இங்கேருந்து மதுராந்தகத்துக்கு போயிட்டு இருக்கே, மதுராந்தகத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துலதான் மாமண்டூர் இருக்கு இன்னைக்கு. அந்த இடம் அந்த மாமண்டூர்ல ஒரு கோவில் இருக்கும். சாயங்காலம் அஸ்தமிச்சு போயிடுச்சு, அஸ்தமிச்ச பிறகு இருட்டுல எதுவும் பண்ண மாட்டா. அதனால அஸ்தமிக்கிற வேளையில சாயங்காலம் எங்க வருதோ அதுவே வீடாக கொண்டவர்களாய், அங்கேயே தங்கிடுவர்களாய். அப்படி யாரெல்லாம் இருக்காளோ, யாரெல்லாம் வேற எங்கேயும் சாப்பிடாம எங்க வெறும அந்த அட்டனம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் உண்டோ, தேஷாம் கிரகஸ்த சர்வேஷாம் பிரதிஷ்டா யோ நிரேவச்ச. அவ எல்லாருக்கும் பிரதிஷ்டா, நிலை பெருக்கக்கூடியவன், அவ எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய. இன்னைக்கு ஒருத்தர் வருவார், இங்க சாப்பிட்ட இடத்துல அவர் போயிடுவார், இன்னொருத்தர் வருவார். இப்படி பிரதிஷ்டா, அத்தனை பேருக்கும் பிரதிஷ்டா, நிலை பெற வைக்கக்கூடியவன். யோ நிரேவச்ச, அம்மா மாதிரி சாதம் போடுறான், அவ எல்லாருக்கும் தோற்றுவாய். அப்படி எல்லாருக்கும் அனுகிரகம், எல்லாருக்கும் இந்த அதிதி சத்காரம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த கிரகஸ்தன் இருக்க வேண்டும். தேஷாம் ஸ்வாகத தானாதி வக்தவ்யம், அவளுக்கு ஸ்வாகத தானாதி வக்தவ்யம், அவளுக்கு ஸ்வாகத்தத்தை சொல்லணும், அவளுக்கு கொடுக்க வேண்டியதான தானாதிகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். வக்தவ்யம் மதுரம் நிருப, இனிமையாக பேசணும். கிருஹாகதானாம் தத்யாச்ச சயனாசன போஜனம், ஆத்துக்கு வந்தவாளுக்கு சயனம் படுக்க, ஆசனம் உட்கார்றதுக்கு இடம், போஜனம் ஒண்ணுல வாசத்தின்னு அதுக்குதான் கட்டி வச்சா. ஆத்து வாசல்ல ஒருத்தர் வருவார், அந்த வாசல்ல வந்தாருன்னா அவருக்கு அன்னைக்கு ராத்திரி அந்த படுத்துப்பார். அடுத்த நாள் நம்மாத்திலேயே பெருமாள் ஆராதனம் ஆயிடணும்னு சொல்லுவா. யாருன்னே தெரியாது, அவ ஆராதனம் ஆயிடணும்னு சொல்லுவா. அவ குளத்துல போய் தீர்சாமாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவா. இவ அதுக்குள்ள ஆராதனை ஆயிடுச்சுன்னா மத்தியானம் 12:30 மணிக்கு அவளும் அப்படிதான் காரியங்கள்லாம் வச்சுட்டு இருப்பா. அந்த 12:30 மணிக்கா ஆராதனமான பிறகு இவாளுக்கு சாதம் போடுறது, உடனே அங்கேருந்து கிளம்புறாள். இப்படிதான். இல்ல அவர் இன்னும் வேகமா போகணும்னார், அவருக்கு என்னமோ எப்படி கொடுக்கலாமோ அதெல்லாம் கொடுப்பா. இனிமையாக பேசி அவளுக்கெல்லாம் புரியா. கிருஹாகதானாம் தத்யாச்ச சயனாசன போஜனம், இதெல்லாம் ஒரு கிரகஸ்தனினுடைய வேலை. இந்த கிரகஸ்தனினுடையதான கர்மா, இது அவனுடையதான தர்மம். இந்த தர்மங்கள்ல கூட அவ கூட இருந்துட்டு பண்ணணும் மனைவி. அதனாலதான் அவளுக்கு அர்த்தாங்கினி அப்படின்னு பெயர், தர்ம பத்னி அப்படின்னு பெயர். இயம் சீதா மமசுதா, இவளை நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னா தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால இந்த தர்மங்கள் எல்லாவற்றையும் பரிபாலிக்க வேண்டும். அவளும் கூட இருந்துட்டு பரிபாலிக்கணும். அவ கூட இருந்துட்டு அதை கெடுத்துடக்கூடாது, அல்லது அவ கொடுக்குறேன்னா இவன் கெடுத்துடக்கூடாதாம். கிருஹாகதானாம் தத்யாச்ச சயனாசன போஜனம். அதுக்கு அடுத்தது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இது. யாராத்துக்கு ஒரு அதிதி வந்துட்டு, அதிதி அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னார், நாம ஒருத்தர் ஆத்துக்கு போறோம்னார், அவ ஆத்துல நம்ம ஆத்துல ஸ்ராத்தம் இன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் சொல்றார்,
கிருஷ்ண பஞ்சமி நம்மாத்துல ஸ்ராத்தம் அவசியமா ஏழு அனுகிரகிக்கணும் அப்படின்னு ஸ்ரீபாதீர்த்தம் சேர்த்து கொடுக்கணும், ஸ்ராத்தத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்மள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறா. ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு நீர் வரணும்னு சொல்றா. அவரு குறிப்பிட்ட தேதிய அதாவது திதிய சொல்றா. அப்படி இல்லாம அதிதிஹி அப்படின்னா இந்த திதிங்கிறதெல்லாம் இல்லாம வரக்கூடியவன் அப்படிங்கிறது. யானோ ஒருத்தன் இன்னைக்கு வாரத்துல ஸ்ராத்தம் போலாங்கிறது இல்ல. அவன் ஸ்ராத்தமா இருந்தா அவன் நிமந்திரணம் பண்ணணும், கூப்பிடணும். அப்படி இல்லாம கூப்பிடாமல் எந்த திதிங்கிற கணக்கும் இல்லாமல் போகக்கூடியவன் அதிதிஹி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் என்ன சொன்னார்னா இன்னும் அழகா சொன்னார். அதிதியா வரேன்னு அங்கேயே டேரா போட்டுறக்கூடாதான். அதனால திதினா ஒரு நாள், அதிதிஹி அப்படின்னார் ஒரு நாளைக்கு மேல ஒரு இடத்துல இல்லாதவன், எங்க போனாலும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் தங்கலாம் அப்படிங்கிறது. அது அந்த மாதிரி ஒரு அதிதி ஆத்துக்கு வந்திருக்கிற பொழுது இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இந்த வாழ்க்கையில நாம கடைபிடிச்சுட்டு இருக்கோம், கடைபிடிக்கலாம். இதெல்லாம் நாம கடைபிடிச்சுட்டு இருக்கிறது தான். அதிதிர்யஸ்ய பக்னாஷோ கிருஹாத் பிரதிநிவர்த்ததே சதத்வா துஷ்கிருதம் தஸ்மை புண்ணியமாதாய கச்சதி. ஒருத்தர் ஆத்துக்கு ஒரு அதிதி போறார். அந்த அதிதி வந்த பிறகு அவனிடத்துல இன்முகமா பேசல, வாங்கோன்னு சொல்லல, உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லல, நம்மாத்திலேயே பெருமாளுக்கு ஆராதனமாகட்டம்னு சொல்லல. அப்படி யார் ஒருத்தராத்துக்கு வந்துட்டு ஒரு அதிதியானவன் பக்னாசனாய், அவனுடைய மனசு ஒடிந்து போனவனாய், அவனுடைய எதிர்பார்ப்புகள் புதைக்கப்பட்டவனாய், இவாத்த சாதம் போடுவான்னு நினைச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு யாராத்துக்கு வந்துட்டு அவன் பக்னாஷா பக்னாஹா ஆஷாஹா யஸ்ய, யாருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உடைந்து போகிறானோ, முறிந்த பக்ன ஆசைகளை கொண்டவனாக ஒரு அதிதி யாராத்துக்கு வந்துட்டு போறானோ அவன் என்ன பண்றான்னார், அந்த அதிதி வந்தானே அவன் இன்றைக்கு நன்னா இவா வரவேற்காததுனால மனசு உடைஞ்சி போறானே. அப்படி போற பொழுது வெறுமை போகிறது இல்ல, தன்னுடைய பாப்பங்களை அவாத்துல கொடுத்துட்டு போறானாம். சதத்வா துஷ்கிருதம் தஸ்மை, தன்னுடைய துஷ்கிருதங்களை எல்லாம் அந்த எஜமானனுக்கு கொடுத்து விட்டு அந்த எஜமானன் இது நாள் வரைக்கும் பண்ணதான புண்ணியமாதாய கச்சதி, புண்ணியத்தை எடுத்துட்டு போறானாம். அதனால அதிதி வந்தான்னார். அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லிட்டு அதிதிகளை மோப்ப குழையும் அனிச்சம்னு சொன்னாள். அந்த மாதிரி நாமோ வந்திருக்கக்கூடிய அதிதிகளை நன்னா அவளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அதிதிர்யஸ்ய பக்னாஷோ கிருஹாத் பிரதிநிவர்த்ததே பிரசித்தமான ஸ்லோகம். சதத்வா துஷ்கிருதம் தஸ்மை புண்ணியமாதாய கச்சதி. அவஜ்ஞானமஹங்காரோ தம்பஸ்சைவ கிருஹே சதாஹ பரிதாபோபகாதௌ ச பாருஷ்யம் ச நசஸ்யதே. ஒரு கிரகஸ்த தர்மங்கள் தான் ஜாஸ்தி. ஏன்னா அவன் தான் மற்ற 3 வருணத்தையும் பரிபாலிக்க வேண்டியதா இருக்கு, ஆசிரமத்தையுங்கிற காரணத்தினால அவனை பத்தி சொல்றார். யார் ஒருத்தன் அவஜ்ஞானம் ஒருத்தரை அவமானப்படுத்துறானோ, அகங்காரா தான் தாங்கிறதாகவே பேசிக்கொண்டிருக்கின்றானோ, தம்பச்சைவ ஆடம்பரத்தோட இருக்கின்றானோ, கிருஹே சதாஹா அப்படிப்பட்டதான ஒரு கிரகஸ்தன்ல இருக்கக்கூடியவனுக்கு அகங்காரமோ அல்லது வந்திருக்கிறவனை அவமானப்படுத்துறதோ அல்லது தான்கிறதான கர்வமோ, பரிதாபா அவனை வருத்தப்பட வைக்கிறதோ. சில பேர் எல்லாம் உபகாத்தௌ வந்தவனை அடிக்கவே அடிக்கிறானாம். உபகாத்தா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே காண்பிச்சார். தாடனாதி வந்தவன் எழுந்து போலன்னா உள்ள குச்சி எடுத்துட்டு வரேங்கிறான். அப்படி யார் ஒருத்தன் இந்த மாதிரி அவனை வருத்தப்படுத்தி அடிச்சு அவனுடையதான மனசு கிளேசப்படுற மாதிரியும் தன்னுடையதான பெருமைகளையும் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானோ, அதே மாதிரி பாருஷ்யம் ச கட்டுவான வார்த்தைகள், பாருஷ்யம்னா கட்டுவானது, இவைகள் எல்லாம் நஷ்யத்தே இதெல்லாம் கொண்டாட தகுந்தது அல்ல ஒரு 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 கிரகஸ்தனுக்கு. யஸ்து சம்யக் கரோத் ஏவம் கிரகஸ்த பரமம் விதின், எந்த ஒரு கிரகஸ்தனானவன் இந்த விதிகளை எல்லாம் நன்னா பரிபாலிக்கிறானோ, சர்வ தர்ம விமுக்தோ சர்வபந்த விமுக்தோ சௌ லோகானாப்னோத்யனுத்தமாம், கடைசியில எல்லா பந்தங்களிலேயும் விட்ட பொழுது அவன் வசதியான உயர்ந்ததான லோகங்களுக்கு போய் சேருகிறான் அப்படின்னு அந்த இவனுக்கு பால்யத்துல இருக்கக்கூடியதான பிரம்மச்சாரிக்கு 7 ஸ்லோகம் சொன்னார். இவனுக்கு 17 வரைக்கும் 10 ஸ்லோகங்கள்ல காண்பிச்சார். 2வது ஆசிரமம், இந்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் அதை காண்பிச்சார். அதற்கு மேல 2 ஆசிரமங்கள் இருக்கு. அடையன் வாஸ்தவத்துல நீங்க முடிச்சுடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னமோ கொஞ்சம் வேண்டாத கூட பேசிட்டனோ என்னவோ, கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டனோ என்னவோ அது எனக்கு தெரியல.
ஏதாவது மனசு கிளேசப்படுற மாதிரி இருந்ததுன்னா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இதோட நிறுத்திக் கொள்ளுகிறேன். அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.